ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த மூவி என்னோடய ப்ரோ அச்சு அவங்க பாட்டு எனக்கே கேட்ட ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான். எங்கள் பாரு அச்சு நீ கேட்ட மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. ஓகே. அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஆகஸ்ட் 19 உன்னோட பேட்டைக்கு OT7 எல்லோரும் இருக்கிற மாதிரி ஜேகே டாப்பா வச்சபடி ஒரு சிட்டி பாய், நம்ம ஜேகே சிட்டி பாயாகவும் வில்லேஜ் பாயாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான் நீயும் உன்னோட பேட்டைக்கு கேட்டிருந்தேன். உங்கள் 2 பேருக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கடா, இதில் நம்ம டேயை நான் பொண்டாட்டிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓகே, ஒய்ஃபு பேபி அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வேணால் சொல்லுவேன். ஆனால் இந்த ஸ்டோரி முழுக்க நான் பொண்டாட்டி, நம்ம ஜங்குக்க மாமானும் நம்ம டேயை பொண்டாட்டிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸ்டோரி லைன் பிடிக்காதவங்க இந்த இதை கேட்காதீங்க. ஓகே, இந்த மூவியை கேட்காதீங்க. இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்க்கா நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறவங்க இந்த மூவியை மட்டும் கேட்காதீங்க. பிடிச்சிருக்கவங்க மட்டும் இந்த மூவி கேளுங்க. ஓகே அச்சு, அப்புறம் என்னோடய சிஸ்டர், நீங்கள் 2 பேரும் கேட்ட அந்த வில்லேஜ் ஸ்டோரி தான் நான் 2 பேரும் சேர்ந்ததை தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இது உங்களுக்கான ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு பிடிச்சிருக்கவங்க மட்டும் பாருங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேயாடா? ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேலையாக யாருக்காவது பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு பெரிய ஹவுஸ் தான் காட்டுது. அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம டேக்கு 2 பேபிஸ், அதேமாரி நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே ஒரு பேபி இருக்குது. நம்ம டேக்கு மட்டும் 2 பேபிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆரம்டா பேபிஸ் அங்கங்கேயும் ஓட்டாடிங்க, அடிபட்டுற போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே உன்னோட வில்லேஜுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி டேட்டை வந்து கேட்கவும், ஆமாம் வில்லேஜுக்கு போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. இப்போ வில்லேஜில் ஃபங்க்ஷன், டெம்பிளில் ஒரு ஃபங்க்ஷன், கண்டிப்பாக நான் இந்த டைம் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லிவிட்டு, நான் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நிறைய பேக் பண்ண வேண்டியது இருக்குது, நான் எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறேன், நீங்களும் வில்லேஜுக்கு வர்றதா இருந்தால் பேக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸ் எல்லாரையுமே நம்மகிட்டே நோட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஜங்குக்கிட்ட நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் கேட்கவும், அவர் என்ன செய்ய போகிறாரு, நான் வில்லேஜுக்கு போகிறேன், அவர் வேணால் கம்பெனிக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் என்னோடய வில்லேஜுக்கு போவேங்கிற மாதிரி நம்மகிட்ட எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு நேராக ரூமுக்கு போனோம். இப்போ நம்ம குக்கியும் நம்ம ஜானாவும் தான். நம்ம குக்கி ஃபஸ்ட்டு பேபி, ஜானா 2வது பேபி. இப்போ 2 பேருமே இப்படி ரூமில் போய் அந்த லக்கேஜை பேக் பண்ணி வச்சுட்ருக்க அந்த லக்கேஜில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுறாங்க. ஜானா, குக்கி, உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி என்னை பாடாப்படுத்துறீங்க? ஏன்டா இந்த மாதிரி ஜங்குக் மாதிரி என்னை பாடாப்படுத்துறீங்க? அவன் தான் என்ன பாடாப்படுத்துறானா, நீங்களுமா தள்ளி போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானாக்கிட்டேயும் குக்கிக்கிட்டேயும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணாலும் நம்ம டேயை படாத பாடுபடுத்திட்டு டேட்ட 2 அடியும் வாங்கிட்டு நேராக கீழே இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி குக்கியும் ஜானாவும் கீழே வர மொமெண்ட்டை கம்பெனி ஒர்க்கு முடிச்சுட்டு வர நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு என்னோடய 2 பேபிஸும் லைட்டாக க்ரை பண்ண மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்களை மோம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் என்ன திமிரு அந்த டேக்கு, எப்படி உங்களை அடிக்கலாம், நீங்கள் இருங்க, டேடு போய் மாமா பனிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்கு வருவாரா, நீங்கள் ஹாலில் இருங்க, நான் ரூமில் போய் மாமா பனிஷ் பண்ணுறேன், மாம் உங்ககிட்ட சாரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அப்படியே பெட்ரூமுக்கு என்ட்ராகிறா. அந்த மாதிரி என்ட்ரானா, இந்த ஜங்குக்கு இருக்கானே, அந்த ஜங்குக்கு மாட்டிட்டு தான் அவனோட பேபிஸ் எல்லாமே இருக்குது. எப்போ பட்டாலும் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணால் அவன் எப்படி கெடுப்பானோ அதே மாதிரி தான் அவனோட 2 பேபிஸும் அப்படியே தான் இருக்குது. என் மாமனை மாதிரியே இருக்குதுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் திரும்பவும் நம்மகிட்டே எடுத்து அப்படியே மடித்து லக்கேஜில் எடுத்து விட்டுட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, பேபிஸ்க்கு மட்டும் சிட்டி விழல பொழுக்கு, நமக்கு சீட்டலாடா விழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணபடி அந்த அவருக்கு வச்சுருப்பார்ல லேப்டாப் பேக்ஸ் அதெல்லாத்தையும் பொறுமையாக வச்சுட்டு இப்படி திட்டிக்கிட்டே மடித்து அந்த லக்கேஜில் அடுக்கி விட்டுட்டு இருக்க நம்மகிட்டே பக்கத்தில் வந்துட்டு பேக்கப் பண்ணபடி, என்ன பண்ணுது என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட தூக்குவாரா, மாமா நீ எப்போண்டா உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் பொண்டாட்டி என்ன பயங்கரமாக அவள் லவ்வாலேயே கொஞ்சம் நல்லா அப்போவே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா உன்னை கொஞ்சம் நான் நான் உன்னை தீத்திட்டு இருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் இந்த மாமே இந்த மாதிரி உங்ககிட்ட லவ்வாக இருப்பேங்கிறத தானே நீ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த, மாமா இறக்கி விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுனா, ஆமாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு என்னோடய ஒய்ஃப் என்னோடய பொண்டாட்டி எங்கே போகுது,
எங்கே போகிறீங்க என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அப்படியே பெட்டில் லாக் பண்ணபடி டேக்கு மேலே ஹோவர் ஆகுறாரா. மாமா மாமா என்னடா பண்ணுற, மார்னிங் என்ன ப்ளே பண்ணிட்டலடா, நைட்டு ரெஸ்ட்டு தருவேன்னு சொன்னியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கப்பட்டு பேசுவாரா. நீ இந்த மாதிரி என்னை நிறைய திட்டுனல்ல, அதுக்கு குட்டியாக ஒரு பனிஷ்மெண்ட் இப்போ உண்டு. அது போட்டுட்டு நீ என் பேபிஸ் 2 பேரும் அடிக்க வர செஞ்சுருக்க, அதோட சேர்த்து கொஞ்சம் பெரிய பனிஷ்மெண்ட்டாகவும் உண்டு. பனிஷ்மெண்ட்டா மாமா, உன் பசங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுடா. அதை விட்டுட்டு அடிப்பேனுங்கிற, பனிஷ்மெண்ட் பண்ணுவேனுங்கிற, நான் ஏன் அடிச்சேனுங்கிற ரீசனை கேளுடா. நான் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டு தான் வந்திருக்கேன். இப்போ என் பொண்டாட்டி கூட ப்ளே பண்ண போகிறேன். மாமா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்படி ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு வேண்டாம் மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என்னோடய ஒய்ஃபு என்னோடய பொண்டாட்டி எங்கே போகுது சொல்லுங்கள் பொண்டாட்டி எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்படி பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறத கேட்டுட்டு நம்மகிட்டே காண்டாக்கி, மாமா நவருடா, நான்டா சொல்லிக்கிட்டு இருக்கோம்லடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படி எழுந்து போயிடுறானுங்கிற மாதிரி போனால், அதெல்லாம் எப்படி ஒன்று போக விடுவேன். அதுக்காக தானே பேபிஸை ரூமுக்கு வெளியே விட்டு வந்துங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நம்மகிட்டே லக்கேஜை அடுக்கி வச்சுருப்பார்ல, க்ளோஸ் பண்ணலை. அப்படி ஃபுல்லாக மடித்து வச்சுருந்த லக்கேஜை ஓங்கி ஒரு கிக் தான். கிக் பண்ண வேகத்தில் துணிங்க அந்த இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பறந்து போய் விழுது. லக்கேஜ் ஒரு பக்கமாக போய் விழுது. நான் தான் சொன்னேன்ல, பேபிஸ்க்கு டாடி என்ன பிஹேவியரில் இருக்காரோ அதே பிஹேவியரில் தான் பேபிஸும் இருக்குது. என் மாமன் என்ன மாதிரி இருக்கானோ அதேமாரி தானே என் சன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி லக்கேஜ் தள்ளி விட்ட மூமெண்ட்டை பட்டுட்டு, ஏன் மாமா இப்படி பண்ணுறேன்னு எவ்வளோ நேரமாக அதை அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா. இப்படி பண்ண போய்ட்டு அவன் குக்கிக்கும் ஜோனாவுக்கும் நான் அடி கொடுத்து வெளியே அனுப்பினேன். இப்போ நீ அடி வாங்க போகிறப்பருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான் என் பொண்டாட்டி என்னை எவ்வளோ அடித்தாலும் எனக்கு வலிக்கவே வலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவராகி நம்ம டேக்கு லிப் லாக் பண்ணுறாரு. மாமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம டேக்கு மேலே ஓவரான அடுத்த செகண்ட் டே வேறு பண்ணி ஷார்ட் பட்டனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணபடி கிஸ் பண்ணி பைட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மாமா ஹேண்ட்ஸ் வச்சு அடுத்த செகண்டு டே சரண்ட்ரு. இந்த மாதிரி 2 பேரும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டே ஃபுல்லாக நம்ம ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டு டே ஜங்குக் கூட டாட்டா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்துட்டு டே டயர்டில் அப்படியே அந்த பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கட்டே நோட் பண்ணிவிட்டு பேபி வர வர ரொம்ப வீக் ஆயிடுச்சு பொழுது. அதுக்கெல்லாம் காரணம் நானும் என்னோடய பேபிஸும் தான். நான் என்னென்னா ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து என் பேபி பயங்கரமாக டயர்டாக்கியிருந்தேன். என்னோடய பேபிஸ் அதாவது ஜங்குக்கோட 2 பேபிஸ் அதுங்க என்னென்னா டார்ச்சர் பண்ணியே என் பேபியை டயர்டாக்கிற பொழுது. பாவம் பேபிக்கு நிறைய ரெஸ்ட்டு தேவைப்படுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத பொண்டாட்டி, எல்லாத்தையும் நான் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம ஜங்குக் போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறாரு. ட்ரெஸ் லைட்டாக சேஞ்ச் பண்ணபடி லக்கேஜ் எல்லாம் கிக் பண்ணி தள்ளி விட்ருப்பாருல, அது எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக அவரே அரேஞ்ச் பண்ணி டேக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து இவரே வைக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தால் இப்போ அந்த ரூம் டோரை நம்ம குக்கியும் ஜோனாவும் பயங்கரமாக நாக் பண்ணோம். ஜங்குக் அப்படி வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மாம் ஸ்லீப் பண்ணுறாங்களா, என்ன மட்டும் நாக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி ஜோனாவை பிடிச்சி திட்டுறாரு. என்ன டேட், மாமை விட மோசமாக நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோனாவும் குக்கியும் நோட் பண்ணால், சரி சரி சத்தம் போடாமல் வாங்க, மாம் டயர்டில் ஸ்லீப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோனாவையும் குக்கியும் கரெக்டாக கொண்டு வந்து பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காருல, அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக ஜோனாவும் குக்கியும் வந்து பட்டுக்கிறாங்க. மாம் உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போலுக்கு, எப்படி ஸ்லீப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்ப போவாளா ஜோனா. இந்த மாதிரி எழுப்ப போனால் இப்போ என்னென்ன சொன்னேன் மாமா எழுப்பக்கூடாதுன்ட்டு, அப்புறம் ஏன் ஹேண்ட்ஸ் அங்கே மாற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி ஜோனா பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கும் பெட்டில் பட்டுக்கிறாரு. அதை குக்கு நடுவில் இருந்தால் பேபிஸ் பட்டுருக்கு. இந்த மாதிரி பட்டுட்டு பெட்ஷீட் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணபடி குக்கியோட செஸ்லையும் ஜோனோட செஸ்லையும் லைட்டாக தட்டி கொடுத்து ஸ்டோரி மாதிரி என்னத்தையும் சொல்லி நம்ம ஜங்குக்கு 2 பேருமே ஸ்லீப் பண்ண வச்சுருவாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் லக்கேஜை பேக் பண்ணி வச்சுருக்கிட்டு வில்லேஜுக்கு போகட்டான். அப்போ கண்டிப்பாக நம்மளே வில்லேஜுக்கு போக சொல்லி
ப்ராப்ளம் மார்னிங் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணபடியே நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு எல்லாருமே வில்லேஜுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பெட்ரூம்குள்ளடா மாமா நீ இப்போ என் கூட வருவியா வரமாட்டியா? டே அங்கே போனால் நீ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, நிறைய ரூல் போடுவட்டே. எனக்கு அந்த பிளேஸ் பிடிக்காது. அப்போ என்னை சிங்கிளாக பார்க்க சொல்கிறியா? எல்லாரும் பேர் பேரால் தானே போடுறாங்க. நீ மட்டும் இந்த மாதிரி ஏன் பண்ணுற? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீ இப்போ என் கூட வரணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பயங்கரமாக நம்ம உங்ககிட்ட நைட்டு திங்க் பண்ண மாட்டியே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண டே என் பொண்டாட்டி நீயாவது புரிஞ்சுக்குவீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? என்னாலலாம் அந்த பிளேஸில் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ மட்டும் நீ வரலன்னா அப்புறம் நான் வில்லேஜ்லேருந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா? அந்த மாதிரி பேசுனா என்ன 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 மாதிரி பேசுகிறான்? வில்லேஜ்லேருந்து வரமாட்டியா? இல்லை 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 இப்போ என்ன உன்னோட வில்லேஜில் ஒரு டெம்பிள் ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும் அவ்வளோ தானே? அப்போல்லாம் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டல, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணிவிட்டு டேயோட இப்போ கால் பண்ணபடி யார் சொன்னா உன் மாமன் வரமாட்டான்ட்டு? மாமன் தான் ஃபஸ்ட்டில் உன்னோட வில்லேஜில் நிற்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் டேக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி நான் வில்லேஜ்லேருந்து வரமாட்டேன்னு சொன்ன வேலை கேட்டு ஜங்குக் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நானே வில்லேஜுக்கு வரேன்னு சொன்னதை கேட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே ஜங்குக் கூடயே நம்ம கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி இறங்கி வந்தால் இந்த பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க சிட்டிலேருந்து கரெக்டாக நம்ம டேயோட வில்லேஜுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனோம். ஜிமினாக்கிட்டேருந்து நம்ம டேக்கு கால் வருது. என்னடா நீங்கள் எல்லாருமே வாரீங்களா வரலையா? என்னோடய ஹயாங் ஜங்குக்கு வாரானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹயாங்க மிரட்டியாச்சு, நாங்கள் எல்லாருமே வில்லேஜுக்கு தான் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஜிமினாவுக்கும் ஷுகாவுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். ஷுகா நம்ம டேயோட பிரதர். இதில் நம்ம ஜிமினா, ஜேகோப்பு, ஆரமு, ஜங்குக்கு இவங்க எல்லாருமே பிரதர்ஸ். இந்த மாதிரி காரில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே வந்துட்டுருந்தோம். நம்மகிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்க ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி இந்த பிளேஸ்லேருந்து மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. என் ஜங்குக் மாமாவோட ஹவுஸ்க்கு போய் என்னோடய மேரேஜ் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பெயினான மூமெண்ட்டாக இருக்கும்னு திங்க் பண்ணேன். ஆனால் என்னோடய லவ் என் மாமாவை சேஞ்ச் பண்ணி என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துச்சு. இப்போ முழுக்க என்னோடய மாமா என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே டேக்கோ கூட இந்த மேரேஜ் லைஃப்பை நம்மகிட்டே திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி அவரோட ஷோல்டரில் கெட்ட வச்சபடி ஒரு ஹக்கான மூமெண்ட்லேயே இந்த மாதிரி டேக்கோக்குள்ளே எப்படி மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ண நம்ம ஷுகர் டே வந்து வில்லேஜில் இருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸுக்கு நம்ம பாய்ஸஸில் ஜங்குக்கு, ஜிமினா, ஜேகோப்பு, ஆரம் இவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் மூலிமா இங்கே ஒரு வில்லேஜில் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ பேருமே வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஆரம்புக்கும் நம்ம ஜேகப்புக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி மேரேஜ் இருந்தால் நம்ம டேக்கும் ஜிமினாவுக்கும் தான் ஒரே ஏஜ் இருக்கும். நம்ம ஜங்குக்கும் ஷுகாவுக்கும் ஒரே ஏஜ் இருக்கும். இந்த மாதிரி இருந்தோம். நம்ம ஜிமினாவுக்கு ஷுகாவை ரொம்ப பிடிக்கும். நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்கவுங்க பிரதர்ஸை லவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லவ் பண்ணோம். இப்போ வில்லேஜில் ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்காக நம்ம மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக ஷுகர் டேயோட ஹவுஸ்க்கு வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டோம். நம்ம டே தான் அப்படியே நேராக அவரோட ரூமில் இருந்து மாமா வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து நிற்பாரா. இந்த மாதிரி வந்து நின்னா நம்ம ஜங்குக்கு தான் சச்ச வில்லேஜுக்குள்ளே வந்தவொடனே சொட்டாக ஆரம்பிச்சிச்சுடா. இந்த பிளேஸில் ஒரு ஃபேன் கூட இல்லை. எப்படி தான் இந்த 1 வீக் இந்த பிளேஸில் இருக்க போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆக்கிட்டு ஏதோ ஃபங்க்ஷன் நாங்களே என்ன ஃபங்க்ஷன் வேறு தெரியலையே, சீக்கிரம் ஃபங்க்ஷனை முடிங்கடா ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நடப்பாரா. இந்த மாதிரி நடந்தான். ஜங்குக் பக்கத்தில் கரெக்டாகட்டே வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் என்ன மாமாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி ஹே யார்டா நீ குட்டியாக குள்ளமாக இருக்கிற மாமான்னு கூப்பிட்ற? யாருக்கு மாமான்னு கூப்பிட்றியே, தெரிஞ்சுதான் கூப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே இப்படி கலாய்க்க இடப்பட்டுட்டு ஷாக் ஆகி மாமா நீ என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் மாமா நீ என்ன மாட்டிடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். டேய் மாமான்னுட்டு இருக்கா அடிச்சு போடுவேன்டா. எனக்கு உன்னோட ஏஜ் 5 தெரியும்ல, உன்னோட ஏஜ் அதிகம். அப்போ நான் என்ன உன்னை கூப்பிடணும்? எனக்கு நீ மாமா தானடா வருவ.
மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா மாதிரி, ஏன்டா நீ மண்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் டேயாங்கடா ட்ரையாங்கா இந்த நேம் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தா சுகா கரெக்டாக டே பக்கத்தில் வந்துட்டு, டே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹயாங் மாமனுக்கு நான் யாருன்னே தெரியலனுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம சுகா பாட்டுன்னே, டே சுகா நீயாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டு சுகாவை ஹக் பண்ணா, என்ன தெரியலன்னா அவனை மட்டும் தெரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட காண்டில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். டே சுகா பக்கத்தில் ஒருத்தன் என்னை பாட்டு முறைச்சிட்டே இருக்கானே அவன் யாருடா நேமை கேட்க சொல்லி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குடி என்னை பாட்டு மாமன் மாமன்னு கூப்பிட்றான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லூசு பையில அவன் என் பிரதர்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாசனா ஓ அந்த குட்டியாக நாட்டித்தனமாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தவன் இவ்வளோ அவசரமாக வளர்ந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்மகிட்டே காண்டாக்கி என்ன திமிரு இருந்த மாமனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அங்கே 2 கோமா பேர் வரான். பா என்னம்மா கோமா போகிறான், ஆமாம் ஏன்டா அவன் பிரெட்டு 2 அளவுக்கு கோமாக்குறான். டேய் அவன் நீ வார உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக வந்தான், என்னைய பார்க்குறான் ஒன்றா தானடா அவன் லவ் பண்ணிகிட்ருக்கா, அப்புறம் ஒன்றா பார்க்காம யாரடா பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லவ் பண்ணுறானா டே சுகா உன் பிரதர்கிட்ட சொல்லி விட்டுடு, லவ்வெல்லாம் செட் ஆகாது ஓகே. அதுலேயும் முக்கியமாக வில்லேஜ் பர்சன்ட்டு நான் மேரேஜ் கூட பண்ண மாட்டேன், லவ்வும் பண்ண மாட்டேன், அது உன் பிரதர்கிட்ட இப்போவே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்குக்கு சொன்னோம். என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்டா உன் பிரதரை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு கோவமாக்குறியா, டே மச்சான் கோவமாகற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்கு க்ளோஸாக வந்து பேசினோம். இல்லைடா 1 வீக் கழிச்சு உனக்கும் டேக்கு என்னென்னா மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எனக்காடா மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்க அவ்வளோ பேர் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி நேராக ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஜொங்குக்கு நின்றுட்டாரு. இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, சுகா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், வில்லேஜில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தானே சொன்னீங்க, எனக்கு மேரேஜுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டேய் உனக்கு மேரேஜ்னாலும் அது ஃபங்க்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் சொன்னான். ஐயோ இந்த பேரண்ட்ஸு நம்மளை பயங்கரமாக கடுப்பிட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மாம் டேட் நான் ரொம்ப கூலாக ரொம்ப சாஃப்டாகவே உங்ககிட்ட கேட்குறேன், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லைடா கிராண்ட்பாவுக்கும் கிராண்ட்மாவுக்கும் உன்னோட மேரேஜை வில்லேஜில் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையா, ஹயாங்ஸ் 2 பேருக்கு நான் சிட்டியிலே மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம்ல, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கோவம், அதான் உன்னோட ஜொங்கு கூட மேரேஜை என்னோடய ஹவுஸில் வில்லேஜில் பண்ணணுன்னு உன்னோட கிராண்ட்பாவும் கிராண்ட்மாவும் சொன்னாங்க, அதுக்கு தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கோம். இதை என்கிட்ட ஏன் நீங்கள் ஹவுஸில் வச்சு சொல்லலை, சொன்னாட்டா நீ வரமாட்டியே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பின்னாடி இருந்து பேசுவாரா. டே ஜிமின் அப்போ உனக்கு தெரியுமாடா, எல்லாருக்கும் தெரியும் உனக்கு மட்டும்தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஏம்மா என்னை ஏமாட்டி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டான். நீ வில்லேஜுக்கு வானா வரமாட்டேன், சிட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ப, அதுலேயும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பக்கமே வரமாட்டேன், அதான்டா சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி எனக்கு கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாண்டா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் டிசைட் பண்ணோம், பிளான் மட்டுமும் சுகாவோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவங்க டேடி. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி பேசி பழகிட்டு இப்படி என்ன கவுட்டு விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகாவை பார்த்து திரும்புகிறாரு. டே என் பிரதர் ஒன்று தானடா மேரேஜ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அப்புறம் நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணான். பிறவு வச்சுக்கிறேன்டா உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னாலலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என்னை பற்றிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எனக்கெலாம் வில்லேஜ் பர்சன்ஸு சுத்தமாக பிடிக்காது, வில்லேஜ் பர்சன்ஸ்க்கும் எனக்கும் செட் ஆகாது. அங்கே சிட்டியில் நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சிஓ, அந்த பிளேஸில் என்னோடய ஒய்ஃபு ஒரு வில்லேஜ் பர்சன்ட்டாக வந்து இருந்து சிட்டி லைஃப்க்கும் வில்லேஜ் லைஃப்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்லாம் மற்ற பர்சன்ஸ் என்ன புள்ளி பண்ணுவாங்க, என்னால் இதை அலோவ் பண்ண முடியாது, நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மாமன் ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறான், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறான், அப்போ மாமனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸே கிடையாதா, நம்மகிட்ட சைட்லேருந்து மாமா மேலே ஃபீலிங்ஸில் இருக்கமா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அப்படிலாம் இல்லை, ஜங்குக்கே மிரட்டி நம்ம ஜங்குக்கிட்டேயே மேரேஜ் பண்ணிக்கணும், 1 வீக் கழிச்சு உனக்கு மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி சொன்னால் ஜங்கு செம்ம காண்டாகி அப்படியே அங்கேருந்து போக சொல்லட்டே நோட் பண்ணிவிட்டு, இதுக்கெலாம் நீ தானடா காரணம், என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியா நீ, என்ன மேரேஜ் பண்ணி ஏன் கூட லைஃப்பை நீ லீட் பண்ண போறியா, பாரு பாரு இந்த மாமனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு
நீயே உன் வில்லேஜை பார்த்து வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிட்டே வர மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போனால் மாமையே இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப ஷாக்காக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜிமின் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவன் அப்படி தான் கட்டுவான், நீ பெருசாக எடுத்து கட்டுட்டு அதான் பேரண்ட்ஸோட பர்மிஷனில் தானே மேரேஜ் நடக்குது, நீ டென்ஷன் ஆக்கட்ட அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அந்த மாதிரி சொன்னால் அதுவும் சரி தான், பேரண்ட்ஸ் எல்லாரோட பர்மிஷனோட தானே மேரேஜ் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி திங்க் பண்ணான். வில்லேஜில் அங்கே இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே 1 டே 2 டேஸ் அந்த டெம்பிள்ஸ்க்கு வில்லேஜில் இருக்க பிளேஸ் எல்லாத்தையுமே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜங்குக்கிட்ட வில்லேஜ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த பிளேஸில் நம்மளை படாப்படுத்துகிறாங்களே, இது போடாதுன்னு இது டே வர மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்களே, மேரேஜே எனக்கு பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி இப்படி புலம்பிட்டு இருந்தால் டேஸஸ் அப்படி மூவ் அன்னைக்கு 1 வீக் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி டே குக்கு வில்லேஜ் ஸ்டைலில் மேரேஜ் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால் நம்ம டேயோட ரூம்குள்ள தான் நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க டேயாங், உன்கிட்ட 4 டேஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி மேரேஜை பிரேக் பண்ணுன்ட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு டேயாங், நீ ஒரு வில்லேஜ் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு பர்சன்ட், உனக்கு சிட்டி செட் ஆகாது, முக்கியமாக நான் செட் ஆக மாட்டேன். அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு மாமா நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்டலாம் ஃபைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஃபைட் பண்ணுற மவுட்டு ஒழுங்காக இருக்காதுங்கிற மாதிரி இப்படி வேற மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி மிரட்டினாவாட்டு நம்ம டே மேரேஜ் வேண்டான்னு பிரேக் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மிரட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீ என்ன எவ்வளோ அடித்தாலும் சரி நான் எப்போவுமே உன்னை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்போ நீ இந்த மேரேஜை நிப்பாட்ட மாட்டேன், பிரேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்பம்பா நானே லைஃபுக்கு எண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து நேராக மேரேஜ் பண்ணிக்கிற பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு வராரு. வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி மேரேஜ் பண்ணிப்போமோ அதேமாரி மேரேஜெலாம் ஸ்மூத்தாக முடியுது. இப்படி ஸ்மூத்தாக முடிஞ்சு நைட்டு வில்லேஜ்லலாம் 2 பேருக்குமே ஃபஸ்ட் நைட்டுக்கான ஹோல் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்காரு. டே இப்போ உள்ளே என்ட்ராக அந்த மாதிரி என்ட்ராகிற டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு பெட்டை விட்டு எழுந்து, என்ன உன்னோட பேரண்ட்ஸ் இந்த ரூம்குள்ளே தான் இனி உன் மாமா கூட இருக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா, எல்லாத்தையுமே கிளியராக கிளாஸ் எடுத்துப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை சொன்னால் அம்மா எல்லாமே சொன்னாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்து பேசினா நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே இப்போ பெட்டில் போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாமா போடா ஓ பெட்டில் போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம டைமே என்ன இப்படி மாமா பேசுகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் அங்கே பெட் இருக்குல்ல, அந்த பெட்டில் உட்காருது இந்த மாதிரி உட்காந்துட்டு ஜங்குக்கே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, அப்படியே ஸ்மோக் எடுத்து பற்ற வைக்கிறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம டைம் நோட் பண்ணிவிட்டு, மாமா இது என்ன பழக்கம், நீ ஸ்மோக் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி அப்படியே பெட்டை விட்டு எழுந்து பாரா. டேய் அங்கேயே அப்படியே இருக்கிற, எழுந்துட்டேன்னு வச்சுக்கோ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இந்த மாதிரி ஜங்குக் பேசுகிறத கேட்டு பயந்தேன். ஜங்குக் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணால் ஸ்மோக் தான் பண்ணுறாருன்னு பார்த்தா ட்ரிங்க்மே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி, மாமா நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, இந்த பிஹேவ்லாம் நீ சிட்டியில் பண்ணிகிட்ருக்கியா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, இது உன் ஹெல்த்துக்கு நார்மல் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட டே அப்படி பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணுறாரு. நெக்கு கிரிப்பை பிடிச்சபடி இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு, தெளிவாக தானே சொல்லிகிட்ருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக போய் இருந்து ஸ்லீப் பண்ணுன்ட்டு, ஆனால் ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணனா, டார்ச்சர் பண்ணனா, இல்லைல்ல நீ தானே சொன்ன உன் மாமன் என்ன பண்ணாலும் லைஃப்பை விட்டு மூவ் ஆக மாட்டேன்ட்டு, உன் மாமன் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் இருப்பேன், இந்த மாதிரி இருக்கிற உன் மாமன் உனக்கு வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக இரு, இல்லைன்னா என் கூட நாளைக்கு சிட்டிக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன மாமா சொல்கிற, சிட்டிக்கு நான் உன் கூட வரக்கூடாதுன்னு நான் இங்கே இருக்க முடியும், ஆமாம் என்னை பிடிக்கல, என்னை பிஹேவ் பண்ணுறதுலாம் உனக்கு பிடிக்கலன்னா நீ வில்லேஜில் இரு, நான் சிட்டிக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளிட்டு திரும்பவும் ஸ்மோக் பண்ணபடியே அப்படியே கம்பெனி மெம்பர்ஸ்கிட்டலாம் நெக்ஸ்ட் டே நான் கண்டிப்பாக கம்பெனிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கு பார்த்து நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன மாமா இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கே நோட் பண்ணிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே
நம்மகிட்ட ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே நேராக வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்மகிட்ட சிட்டிக்கு அனுப்புகிறாங்க. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அவங்க ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் நம்மகிட்ட நேராக ஜங்குக்கு அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதுதான் உன்னோட பெட், இதுதான் என்னோட பெட் அப்படிங்கிற மாதிரி பெட்டு நம்ம ஜங்குக்கிட்ட போயிட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பெட்டு நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த பெட்டை காட்டுறாரு. இந்த பெட்டில் தான் நீ ஸ்லீப் பண்ணணும், அப்புறம் உன்னோட திங்ஸஸ் எல்லாத்தையும் அந்த ரேக்கரில் அடுக்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரேக்கரையுமே காட்டுறாரு. இந்த மாதிரி ரேக்கரை காட்டினா ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுற, ஏன் நான் அந்த பிளேஸில் உங்கள்கிட்ட சேர்ந்து ஸ்லீப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசினோம். அதை நானும் ஃபீல் பண்ணி உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணுட்டே. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு மேரேஜை பண்ணி வச்சுருக்கீங்க. இதை நான் அக்செப்ட் பண்ணி உங்ககிட்ட வரணும். புரியுதுல? நீ எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நேராக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கம்பெனிக்கு ரெடி ஆகிட்ருக்காரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு ரெடியாகி அப்படியே வெளியே வந்து டேட்டை எதுவுமே பேசாமல் நேராக அங்கேருந்து கோமா போகிறாரு. நம்ம ஜங்குக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கோவத்தில் நம்ம ஜங்குக்கு அப்படியே கம்பெனிக்கு போனோம். இப்போ நம்ம டேட்டா மாமனை எப்படிடா தன்னை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க, மாமன் எப்போ என்னை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ கம்பெனியில் தான் போய் நின்று நம்ம ஜங்கு கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. 10 o'clock தான் நம்ம ஜங்கு திரும்பவும் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறவர் வேகமாக வந்து ஷூவை கழட்டி போடுறாரு, சாக்ஸை ரிமூவ் பண்ணி போடுறாரு, டையை கழட்டி போடுறாரு, கோட்டை கழட்டி போடுறாரு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ரிமூவ் பண்ணி ஃப்ளோரில் அங்கிட்டு இங்கிட்டுமா வீசிட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. நைட்டு ஸ்லீப் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வேர் பண்ணுறாரு. இந்தமாதிரி வேர் பண்ண கரெக்டாக நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் நம்மகிட்ட மில்க் கிளாஸோடு வந்து நிற்கிறாரு. மாமா இந்தா மில்க், ஆன்ட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்துட்டு நீட்டு வரா இந்த மாதிரி நீட்டுனா டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே மில்கை வாங்கி ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு டே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ஏன் மாமா முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்க் அப்படியே ஸ்கிப் பண்ணி குச்சிப்படி லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவார். இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ரூம் முழுக்க அங்கிட்டும் இங்கிட்டும் கிடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுக்கிறாரு. ஷூ வைக்கிறாரு, அந்த லாக்கரில் வைக்கிறாரு. சாக்ஸை போய் வாஷ் பண்ணுறாரு, ட்ரெஸ்ஸஸை வாஷ் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு எப்படி கலைச்சி போட்டாரோ அது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் ஆக்கிட்டு ஜங்குக் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே ஹெட்டை வைப்பாரா. அந்த மாதிரி வச்சான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணா. ஏன் மாமா இந்த மாதிரி கோவப்படுற? நீ ஒர்க் பண்ணு, நான் அமைதியாக இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணணுன்னா நீ பக்கத்தில் இருக்கக்கூடாது. போ பெட்டில் போய் ஸ்லீப் பண்ணு. அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல, நைட்டு 10 o'clock ஆயிடுச்சுல, போய் ஸ்லீப் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ ஸ்லீப் பண்ணாதானே மாமா நானும் ஸ்லீப் பண்ணுவேன். நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கல, நானும் இங்கே இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசுனா ஜங்குக்கு அப்படியே முறைக்கிற முறையிலேயே நம்மகிட்டே பயந்து போய் ஏன் கோவப்படுற? ஸ்லீப் பண்ணுன்னு சொன்னால் அமைதியாக போய் ஸ்லீப் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி டேக்குன்னு ஒரு பெட்டு கொடுத்துருப்பாருல, அந்த பெட்டில் வந்து அப்படியே அமைதியாக படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி படுத்துக்கிட்டான். ஜங்குக்கு 12 o'clock வரைக்குமே கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க் பண்ணிவிட்டு அதே சோஃபாவில் அப்படியே ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் 12 o'clock போல் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லைட்டாக எழுந்துப்பார். எழுந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சோஃபாவில் உட்காண்ட பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு மாமன் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கு பொறுமையாக அப்படியே மூவ் ஆன் பண்ணி அந்த சோஃபாவில் நார்மலாக படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அப்படியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸை படுக்க வைக்கிற மூமெண்ட்டுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சேன். ஐயோ மாமன் இப்படி பிடிச்சிட்டானே, மாட்டினா அவ்வளோவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்குள்ளே இருந்துட்டு அவரோட ஹேண்ட்ஸை பொறுமையாக எடுத்துகிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு கவர் பண்ணி விட்றாரு. கவர் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. மாமன் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருந்து ஜங்குக்கோட ஃபேஸே நோட் பண்ணிவிட்டு எப்பண்டா இந்த டேயை நீ அக்செப்ட் பண்ணிப்ப? எதுக்காக என் மேலே கோவப்படுற? மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினச்சேன், இப்போவும் இப்படி இக்னோர் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண பிடிக்கும் அப்படியே அங்கேருந்து எழுந்து வந்து அவருக்கு கொடுத்த பெட்டில் ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நம்ம ஜங்குக்கு வந்து மேலே பெட்ஷீட் கவராக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டைட்டாக மாதிரி பண்ணியிருப்பானுங்கிறது நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும். அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கம்பெனிக்கு தான் கிளம்பி போகிறாரு. இந்தமாரி கிளம்பி போனோம். டேஸஸ் அப்படியே ஒரு 1 மந்த் போக்கிட்டு நம்ம ஜங்குக்கு முழுக்க நம்ம டே இக்னோர் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு எவ்வளோ லவ் கேர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லவ் கேரையுமே கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தால் இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்க. டேயுமே கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஜிமினா கூட தான் நம்ம டே பேசிட்டு வருவார். இந்த மாதிரி பேசிட்டு வந்தால் ஜிமினா வந்து நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஏன்டா ஏன் கூடயே வர்ற, உன் ஹஸ்பண்டு கூட போ, அவன் எப்படி சிங்கிளாக போகிறான் பாரு, அவன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண படிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லி உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறது எங்கே இருக்க பர்சன்ஸ் தெரியணும்ல, போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. ஆனால் உன் ஹயான் திட்டுவானே, அது எப்படி திட்டுவான், நீ அவனோட ஒய்ஃபு, நீ போ, நீ மட்டும் இல்லை ஒரு ஒய்ஃப் ரேஞ்சில் அவன்கிட்ட ட்ரீட் பண்ணு, அவனை பார்த்து பயந்தீன்னா அவன் அவனை இக்னோர் தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி ஓகே நான் ஹயான் கூடயே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்மகிட்டே என்ன செய்வாருன்னா ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நிற்பார். அந்த மாதிரி நின்னா ஜங்குக்கு அப்படி திரும்பி நம்ம டே பார்க்குறாரு. இந்த மாதிரி டே பார்த்தோம். டே அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா நம்ம டேயோட லிப்பில் நம்ம ஜங்குக்கு ஃபிங்கரை வச்சுட்டு இந்த பிளேஸில் மாமான்னு கூப்பிடக்கூடாது, ஜேகேன்னு கூப்பிடு, இல்லை ஜங்குக்குன்னு கூப்பிடு, மாமா என்ன அப்புறம் அதர் பிளேஸ்ன்னு பார்க்க மாட்டேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் ஓகே ஓகே ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் அங்கே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனில் ஜங்குக்கோட பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பிஸ்னஸ் மூலிமா இருப்பாங்களே அவங்க எல்லோரும் நம்ம ஜங்குக்கிட்ட 1 by 1 பேசுகிறாங்க. நிறைய மெம்பர்ஸு நம்ம ஜங்குக்கு சுற்றி வந்து பேசுகிற மூமெண்ட்டுக்கு டேய் கொஞ்சம் பயந்து போய் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணப்படி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சேன் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டே வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணப்படி கிரிப்பாக பிடிக்கிறாரு ஒரு ஹக் பண்ண பொசிஷனில். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த மெம்பர்ஸ் எல்லாரையுமே நம்மகிட்ட நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ஜங்குக்கிட்ட அவங்க எல்லாருமே பேசிட்டு டே உன்னோட ஒய்ஃபானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானா நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம டே மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு முன்னாடி இன்னும் 2-3 மெம்பர்ஸ் வந்து ஜங்குக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பிளேஸில் எல்லாமே நம்ம ஜங்குக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் தான் அந்த பிளேஸ் கொண்டிருப்பாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்க மூமெண்ட்டை அந்த பர்சன்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஏண்டா உன் ஒய்ஃபுக்கு நான் அவ்வளோ பயமா இந்த பிளேஸில் சிங்கிளாக கூட நிற்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் டீச் பண்ண இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு காண்டாகி டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸ்குள்ளேருந்து அவரோட ஹேண்ட்ஸை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் நார்மலாகவே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃப்ரெண்டு நம்ம ஜங்குக்கோட பார்ட்னர் இருப்பான்ல அவங்க கூட பேசிக்கிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. டே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே எல்லாருமே மேரேஜ் ஆன கப்பல்ஸ் லவ் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸ் கூட அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஒரு ஹக்கான மூமெண்ட்லேட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு நான் ஹேண்ட்ஸை தானே ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணபடி பிடிச்சிருந்தேன், நீ ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் நம்ம டேக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெயின் ஆகும். ஜங்குக்கு இந்த மாதிரி ஹேண்ட்ஸை எடுத்து விட்டு போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப பெயின் ஆகி அப்படியே ஒரு பிளேஸில் அமைதியாக வந்து உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தால் நம்ம ஜங்குக்கு மற்ற எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் சிரித்து பேசுகிறாரு. ஜங்குக்கோட ஃபேஸில் ஸ்மைல் இருக்குது. ஆனால் 1 மந்தை தாண்டிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம டேட்டை பேசியிருக்க மாட்டார். பேசினாலும் இக்னோர் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப அப்செட் ஆகி பக்கத்தில் இருக்க ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து 1 by 1 ஸ்கிப் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்தா இப்போ டே பக்கத்தில் அந்த டே சிங்கிளாக தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏதோ ஒரு பர்சன் டே பக்கத்தில் வந்து இருந்துட்டு டே கிட்ட வந்து கொஞ்சம் பேசுகிறான், கொஞ்சம் டேட்டியாகவும் பேசுகிறான். இந்த மாதிரி பேசினா நம்ம டேக்கு வந்து அந்த பர்சன் பேசுகிறதெல்லாம் பெருசாக தெரியல. மற்ற பர்சன்ஸ்கிட்ட தன்னோட மாமா இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கான், தன்னை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்கானே, 1 மந்த் மூவ் ஆன் ஆயிடுச்சு, தன்னை அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு நினச்சா இந்த அளவுக்கு இக்னோர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பெயின்லேயே இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணபடி அந்த பர்சன் பேசுகிறதுக்கு ஆமாங்கிற மாதிரி வேறு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் அந்த பர்சன் அப்படியே ஹோல்ட் பண்ணபடி
நம்ம வேணால் இன்றைக்கி ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க டேட்டை இப்படி கேட்டோம். நம்ம டேக்கு அவங்க பேசுகிறது புரியல. அவர் வில்லேஜ் மேன், நம்ம வில்லேஜ்லேருந்து வந்த பர்சன்ஸில், அதனால அவங்க என்ன மீனிங்கில் பேசுகிறாங்கங்கிறது தெரியாமல் அவன் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலாமாங்கிற மாரி கேட்டால், அப்படியா அந்த மாதிரிலாம் ஒரு பிளேஸ் இருக்குதா, பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி சொல்ல, இந்த மூமெண்ட்டை தூரத்துலேருந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நம்மகிட்ட கூட இன்னொரு பர்சன் உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அவருக்கு லைட்டாக ஜெலஸ் மட்டும் இல்லை, பொசசிவும் ஆகுறாரு. ஒரு கோவத்திலே நோட் பண்ணபடி நின்றுட்டு இருந்தவர் பண்ணலாமேனுங்கிற மாதிரி நம்மகிட்ட சொன்ன அடுத்த செகண்டே அந்த சோஃபாலேருந்து புஷ் பண்ணபடி, இந்த பிளேஸில் பண்ணால் தெரியாது, அதுக்கு ரூமுக்கு போகணும் வா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூப்பிடுவானா அந்த மாதிரி கூப்பிட்டா, ஓ ரூம்குள்ளேயா இருக்குது நீங்கள் சொல்கிற பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு இப்பவும் புரியல. அவன் என்ன மாதிரி மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கானுங்கிறது புரியாமல் எதையோ அவன்கிட்ட காட்டுறதுக்கு தான் கூப்பிட்றாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி போவாரா அந்த மாதிரி போனோம். இப்படி போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜங்கு காண்டகி அந்த பையனை அந்த பர்சன்ட்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவர் பக்கமாக க்ளோஸாக இழுத்துட்டு, திமிரு பிடிச்சவனே ஏன் ஒய்ஃப்டா, ஏன் ஒய்ஃப்கிட்ட என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவார. அந்த மாதிரி கட்டுனா நம்மகிட்ட ஃபுல் ட்ரிங்க் பண்ண அந்த போதையிலே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்கு கூட ஃபேஸ் அப்படி நோட் பண்ணபடி, மேமா அவன் ஏதோ ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண போகிறானா, அதை எனக்கு காட்டுறேன்னு சொன்னான். அவன் ரூம்குள்ள அதை வச்சுருக்கானா, ஏதோ கிஃப்ட்டு மாதிரி ரூம்குள்ள வச்சுருக்கானா, நான் அந்த கிஃப்ட்டை பாட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த மீனிங் புரியாமல் இந்த மாதிரி ஜங்குக்கிட்டேயே அந்த பர்சன் சொன்னது அப்படியே சொல்லணும். ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண போகணுன்னு ஏன் ஒய்ஃப்கிட்ட கேட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே அந்த பையனை பட்டுட்டு இருங்கிட்டு, என்னடா கேட்ட, நான் அவன்கிட்ட நீ சிங்கிளான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னான். ஒன் நைட் ஸ்டாண்டு பண்ணலாமான்னு கேட்டேன், அதுக்கும் அவன் ஆமான்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்கு காண்டாக்கி, என்ன திமிருட்டே உனக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லாப் பண்ணிடுவார். இப்படி ஸ்லாப் பண்ணாட்டே அப்படியே போய் ட்ரிங்க் பண்ண போடையில் கீழே விழுவாரா இந்த மாதிரி விழுந்தா, அவன் சொன்னால் உனக்கு எங்கடா போச்சு அறிவு, அவன் ஏன் ஒய்ஃப்கிட்டே நீ ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுவியானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை போய் நம்ம ஜங்கு பயங்கரமாக அடித்து பனிஷ் பண்ணோம். கீழே விழுந்துட்டே ரொம்ப ஒரு மாதிரியாகி டக்குன்னு எழுந்து ஜங்குக்கை புஷ் பண்ணி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். என்ன மாமா நீ பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்போ என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன், ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற மாமா, நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக இந்த மாதிரி நீ என்னை ட்ரீட் பண்ணுற, என்னை பிடிக்கலன்னு மேரேஜ் பண்ணுற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஒரே ஒரு மூமெண்ட்டாக உன்னோட ஹார்ட்குள்ளே வச்சு நீ இப்போ வரைக்கும் இக்னோர் பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டேயில் இந்த மாதிரி பேசுனா நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் டேயோட மூட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு அதர் பிளேஸ் கொண்டிருக்காங்களா, அதனால இந்த மாதிரி நம்ம டேயோட மூட்டை க்ளோஸ் பண்ணி ஹவுஸுக்கு கூட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி கூட்டு வந்தா பெட்டில் நம்ம தான் புலம்புனப்படியே பட்டிருக்காரு. மாமா என்னை வேணும்னே ரிஜெக்ட் பண்ணுறான், நான் பெயினில் துடிக்கணும், நானே இந்த லைஃப்பை பிடிக்கலன்னு இங்கே இருந்து போகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே க்ரை பண்ணப்படியே பெட்டில் போதில் இருக்கிற டேயம் பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணிட்டு, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நீயும் டேயும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் திங்க் பண்ணால் இந்த மாதிரியே நீ பண்ணிகிட்ருக்க, அவங்க அந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசினா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான், எனக்கு பிடிக்காத மேரேஜ் லைஃப்பை நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி விட்டுருக்கீங்க, அதுக்கு அவன்கிட்ட நிறைய டைம் சொன்னேன் எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம்லன்ட்டு, அவனும் கேட்கல, மாமனை நான் எப்படி வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு அவன் தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அப்போ நான் என்ன பண்ணாலும் இந்த மாமன் நம்ம அக்செப்ட் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே இருந்து போனால். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே எழுந்து உட்காண்டா நேற்று நைட்டு நடந்த எந்த மூமெண்ட்டுமே நம்மகிட்டக்கு ஞாபகமே இல்லை. ஒரு பர்சன் பேசினது, அப்புறம் அந்த இதில் ஒரு ஃபைட்டு வந்தது, ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்டே ஃபைட்டுக்கு போனது, இது எதுவுமே நம்ம டேக்கு ஞாபகம் வராமல் இருக்கிற இந்த மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டேக்கு ஒரு ட்ரிங்க் மாதிரி எதையோ எடுத்து கொடுக்குறாரு. அந்த அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு, ஜிமினா இங்கே என்னடா நடந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜிமினாட்ட பேசினோம். ஏன்டா அவன்கிட்ட கேட்குற, ஏன்ட்ட கேள்ற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோமா திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, மாமா என்ன சொல்கிற, மாமா என்ன சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய
பார்ட்னர்ஸு, என்னோடய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் முன்னாடியும் நேற்று அந்த பிளேஸில் நீ என்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ண தெரியுமா? என்னையே ஸ்லாப் பண்ணி என்னையே திட்டிகிட்டு இருக்க. டேய், நான் தான் சொன்னோம்லடா என்னோடய கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும், என்னை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணிக்கோ, இல்லாட்டி வேண்டான்னா மேரேஜ் பிரேக் பண்ணிட்டானே சொன்னேன். எல்லாத்துக்கு சரின்னு சொல்லி மேரேஜ் பண்ணிவிட்டு என்னோடய பிளேஸ்க்குள்ளே வந்து என்ன அட்டர் பர்சன்ஸ்க்கு முன்னாடி இப்படி திட்டி இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திட்டல. அந்த பர்சன்ட் உன்கிட்ட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணவான்னு கூப்பிட்டா உடனே ஓகேவா பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாரி கோமாட்டிட்டுனா, ஒன் நைட் ஸ்டாண்டா என்ன சொல்கிற மாமா அப்படிங்கிற மாரி கேட்டால், நான் தான் அப்போவே சொன்னோம்லடா உனக்கு சிட்டி லைஃப் செட் ஆகாதுன்ட்டு. சிட்டி லைஃபுக்கு நீ அதுக்கு கரெக்டாக இருக்க மாட்டேன்னு அப்போவே தான் நான் சொன்னேனே. நீட்ட நான் கேட்க மாட்டேன்னு. ஒரு சிட்டி பர்சன்டாக என்னை மட்டும் உன்னால் இருக்க முடியுமாடா? உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாருடா. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நேற்று நீ அந்த பிளேஸ்க்கு வந்த. அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்தாங்க? வில்லேஜ் பர்சன்ஸ் எப்போதுமே வில்லேஜ் பர்சன்கிறது நீ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்குறல்ல, மாமா ஏன்டா என்னை பிடிக்க மாட்டேங்கு, மாமா ஏன்டா என்னை பிடிக்க மாட்டேங்குன்னு கேட்குறல்ல. இந்த மாதிரி ஒரு லுக்கில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிற இந்த மூமெண்ட்டை தாண்டா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என்னை மாதிரி இருக்கிற பர்சன்ட்டை தான் பிடிக்கும். உன்னை மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக பர்சன்ட்டை எனக்கு பிடிக்காது. முக்கியமாக இப்போ ஒரு லுக்கில் இருக்க பாரு, நீ பேசுகிற அந்த லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், இது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேயும் நேற்று நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு முன்னாடி ரொம்பவே நான் அசிங்கப்படுத்திட்டேன். அவங்க எல்லாருமே கால் பண்ணி நக்கல் பண்ணி என்னை சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப கூலாக மாமா நேற்று என்ன நடந்துச்சு, அப்படியா என்னை டென்ஷன் ஆக்கணும், நீ மேரேஜ் பண்ணியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்தி திட்டிட்டு பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டு உடச்சிட்டு, என் பேரண்ட்ஸ்க்கும் என்னை பற்றி திங்கிங் இல்லை, என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஒன்னாலே எனக்கு டார்ச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக நம்ம ஜொங்குக்கு இங்கேருந்து போனால் டேக்கு ஒன்றுமே புரியாமல் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஜிம்மி நட்டா அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீ ஒரு கோவத்தில் நிறைய ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து ட்ரிங்க் பண்ணிட்ட, அந்த போதையில் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்ட, அந்த பர்சன் பேசுகிறது உனக்கு புரியாட்டா நீ சும்மா இருந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு எஸ்ஸு ஆமாங்கிற மாதிரிலாம் நீ ஏன் பேசணுங்கிற மாதிரி சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப பெயினில் இருந்தான். சரி நீ க்ரை பண்ணாடா, ஹயாங் கோவத்தில் தான் திட்டிட்டு போகிறான், மார்னிங் நார்மல் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜொங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்கு அடமிட்டி நேராக உள்ள என்ட்ராகிறாரு. என்ட்ராகி எனக்கு அதர் கண்ட்ரியில் ஒர்க் இருக்குது, நான் அதர் கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜை பேக் பண்ண போவார். இந்த மாதிரி லக்கேஜை பேக் பண்ண போகிற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு, மாமா நீ என்னடா பண்ணுற, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுற, லக்கேஜை ஏன்டா பேக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. எங்கே பாருட்டையா டென்ஷன் ஆக்காட்டேன்னா எனக்கு ஒர்க் இருக்குது, நான் அதர் கண்ட்ரிக்கு போகிறத டிசைட் பண்ணிட்டேன், என் ஒர்க்கு முடிகிற வரைக்கும் அந்த பிளேஸ்லேருந்து வரமாட்டேன். மாமா ஏன்டா அப்படி பண்ணுற, நானும் வேணும் உன் கூட வரட்டுமா? சிட்டிலே உன்னால் என் கூட ஒழுங்காக லைஃப்பை லீட் பண்ண முடியல, அதர் கண்ட்ரிக்கும் கூப்பிட்டு போய் என்னை அங்கேயே டார்ச்சர் பண்ண போறியா? முதல்ல நீ சேஞ்ச் ஆக்கிற வழியை பாரு, அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி கோவமா இப்படி திட்டு வரா. ஏன் மாமா என்னோட இந்த வில்லேஜ் லாங்குவேஜ் தான் உனக்கு ப்ராப்ளமா, என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் உனக்கு ப்ராப்ளமா? ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுற? லவ்வுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே தேவையில்லை தெரியுமா? லவ் மட்டும்தான் மாமா தேவைப்படும், அந்த பிளேஸில் அன்பு மட்டும்தான் மாமா தேவைப்படும். நீ என் மேலே அன்பே வைக்க மாட்டேங்கிற, லவ்வே வைக்கல, அதான் நீ அதுக்கு ஒரு ரீசனாக இந்த மாதிரி சொல்கிற. சும்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணி ட்ராமா பண்ணாதானே என்னோட மாம் மாதிரி. முடிஞ்சா சேஞ்ச் ஆகு, இல்லைன்னா மூவ் ஆனாகு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னேன். டேக்கு ரொம்ப கோமாயிருச்சு. என்னை இந்த அளவுக்கு ஜொங்குக்கு இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை டேயெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இப்படி லக்கேஜை எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளியே போகிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஓகே மாமா இங்கேருந்து நீ போகிறல்ல, 1 மந்த் நீ அதர் கண்ட்ரிலேருந்து வர லேட் ஆகும்னு சொல்கிறல்ல, ஓகே அந்த 1 மந்த் ஆகிட்ட நானும் எடுத்துக்கிறேன். இந்த வில்லேஜ் பாயை உனக்கு பிடிக்கல, என்னோடய கேரக்டர் பிடிக்கல, என்னோடய பாடி லாங்குவேஜ் பிடிக்கல, அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னை எவ்வளோக்குள்ள இக்னோர் பண்ணுறியோ, இதே டே முன்னாடி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன்டாக சேஞ்ச் ஆகி வந்து நிற்பேன், அப்போ நீ என்னை அக்செப்ட் தான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இங்கேருந்து போனோம். செம்ம பெயினாக இருக்க மொமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு, நீ கவலைப்படாத, 1 மந்த் டைம் இருக்குல்ல, நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண இருக்கிறோம் உனக்கு, நாங்கள் எப்படிலாம் வாக் பண்ணுறோம், நாங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணுறோங்கிறத ஜிம்மி நான் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டேக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தமாதிரி சப்போர்ட் பண்ணோம். நம்ம டே வந்து ஒரு வில்லேஜ் பாய் மாதிரி ரொம்ப நாட்டியாக ஒரு
ஒரு சைல்டிஷ் கேரக்டரில் தான் வாக் பண்ணுறது, நடக்கிறது, ஓடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம ஜங்குக் ஒரு பிஸ்னஸ் மேனில் அவரோட லுக்கு அண்ட் வாக்கிங், நடந்து வர ஸ்டைலு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல. அந்த மூமெண்ட்டில் நீ இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது, ஜம்ப் பண்ணுறதுலாம் ஜங்குக்கு பிடிக்காது, என்னை மாதிரி வாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த லுக்கில் அப்போ தானே நம்ம ஜங்குக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படி சேஞ்ச் பண்ணுவார். இந்தமாதிரி சேஞ்ச் பண்ணால் நம்ம டேக்கு அந்தளவுக்கு லாங்குவேஜ் கரெக்டாக டக்கு டக்குன்னு பேச தெரியல. அதையுமே நம்ம ஜிமினா சொல்லி கொடுக்குறாரு. ஜிமினா சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதையும் அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஜிமினா என்னென்ன கிளாஸ்லாம் வைக்கிறாரோ எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணி ஜிமினா, ஜேகப்பு, வையனு, ஆரம்பு, ஜின்னுங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண டேயுமே அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்காக டேயுமே நிறைய எஃபர்ட் போட்டு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுறது. இந்த மாதிரி ட்ரெயின் ஆனால் இப்போ நம்ம ஜங்குக்கோட கம்பெனியில் ஜங்குக் அதர் கண்ட்ரிக்கு போயிட்டார்ல, 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ 1 மந்த் கழிச்சு நம்ம ஜங்குக் திரும்பவும் அவரோட ஹவுஸ்க்கு ஹவுஸில் யாருமே இல்லை. டே ரூம்குள்ளே போய் நோட் பண்ணி பார்த்தா டேயுமே ரூமில் இல்லை. ஒரு வேளை வில்லேஜுக்கு போயிட்டான் அவளுக்கு இந்த ஜங்குக்கு வேண்டான்ட்டு. கேட்டால் மாமே உன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கேன் மாமா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாமான்னு சொல்லுவான். பார்த்தா 1 மந்த் இங்கே இல்லைன்னொடனே அவன் வில்லேஜை பாட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கரெக்டாக கீழே வந்துட்டு நம்ம ஹயான்ஸ் எல்லோரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம்கிட்ட கேட்கவும் எல்லாருமே நம்ம கம்பெனியில் தான்டா இருக்கிறாங்க, எதுக்கு எதுவும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை அட்டே இன்றைக்கி ஒரு நம்ம கம்பெனிக்காக ஒரு ஆட் பண்ண போகிறாம்ல அந்த பிளேஸ்க்கு தான் போயிருக்காங்க. ஆட் பண்ண போகிறானா? ஆமாம், கம்பெனியில் நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஆட் எடுக்கணுன்னு இருந்தோம்ல, அதுக்கு மாடலாக நம்ம டே தான் இப்போ வச்சுருக்காங்க. அங்கே அந்த பிளேஸில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த பிளேஸில் தான் எல்லோரும் அதை பார்க்க போயிருக்காங்க. நானும் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட மாமா அங்கேருந்து பண்ணேன். ஏன்னா அவனை ஆடுக்கு ஆக்டிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே கரெக்டாக கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். நம்ம டேட்டா இப்போ ஒரு மாடலாகவே சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜங்குக்கோட கம்பெனிக்கு ஜங்குக்கோட கம்பெனி மாடலாக நம்மகிட்டே இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் நம்மகிட்டே அந்த மாடலுக்கான நம்ம ஜங்குக்கோட கம்பெனி ஒரு ஷார்ட் ஃபேட் அந்த மாதிரி கம்பெனி தான். அந்த இதில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணி மாடலான ஒர்க்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் ஆக்டிங் அந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிட்ட பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு செம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்போ இருக்கிற டேயோட லுக்கு வேறு மாதிரி இருக்குதுல்ல, அப்போ பாட்டுட்டு போன டேக்கும் இப்போ இருக்கிற டேக்கும் செம்ம சேஞ்சிங் இருக்குது. அந்த டேயா இந்த டே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம டே செம்மையாக அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு பிக்கு அழகாக கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக கூப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு நான் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், செம்மையாக பண்ணடா, இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எக்கச்சக்க கம்பெனிலேருந்து உன்னோட ஒர்க்கை பிடிச்சி மாடலாக அவங்க கம்பெனிக்கு உன்னை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஜங்குக்கு அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட மாம் டேக்கிட்ட உன்னோட மாமே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம் நம்ம ஜங்குக்கு ஒரு ஈகோ கேரக்டர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. கிட்ட பேசக்கூடாதுங்கிற மாதிரி டேயே பார்த்துட்டு இருந்தவர் பார்க்குற அடுத்த செகண்ட் அப்படி மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் இவ்வளோக்குள்ளே சேஞ்ச் ஆகிருக்கேன், இப்போ கூட என்கிட்ட பேசாமல் இவ்வளோக்குள்ளவா உனக்கு ஈகோ பிடிச்சிருக்கு, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணிட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயுமே டக்குன்னு அந்த மூமெண்ட்டை இக்னோர் பண்ணுறாரு. இது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஏன்டா போய் பேசலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மாமாவுக்கே என்கிட்ட பேச விருப்பம் இல்லை, நான் போய் பேசினாலும் ஏதாவது இக்னோர் பண்ணபடி என்னை திட்டதான் செய்வார், என்ன எதுக்கு நான் மாமா கிட்ட போய் பேசணும், பேசாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனோம். இப்போ நம்ம டே இப்போது நம்ம ஜங்குக்கோட கம்பெனியில் ஆட் பண்ணியிருப்பார்ல, அது செம்ம ஹைலைட் ஆகிருக்கும். ரொம்ப நம்ம டேயோட அந்த லுக் க்யூட்டான ஹேண்ட்ஸமான லுக்கு, நிறைய ஹாட்டான பிக்ஸுங்கிறதுல நம்ம டே செம்ம ஹைலைட் ஆகிருப்பார். இப்போ நிறைய பர்சன்ஸ் நம்ம ஆரம்புக்கு கால் பண்ணி உங்கள் கம்பெனியில் இருக்க அந்த மாடல் எங்கள் கம்பெனிக்கு ஆட் பண்ண முடியுமானுங்கிற மாதிரி காலுக்கு மேலே கால் பண்ணி நம்ம டேக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. இதை பார்த்து நம்ம டேக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்ன எனக்கு இவ்வளோ சான்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் செம்ம ஷாக் ஆனால் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அந்தந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போய் மாடல் ஒர்க் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்கவுங்க கம்பெனிக்கு நம்ம டே ஒர்க் பண்ணுவார், ஒரு மாடலாக ஒர்க் பண்ணுவார். இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். இந்த நியூஸ் மட்டுமும் டிவிலேயே டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம டிவிலலாம் வர ஆரம்பிச்சிருவார். இதை நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிகிட்டே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணபடி உட்காண்ட்ருந்தா
ஜங்குக்கிட்ட இந்த அளவுக்கு தான் ஒரு வேர்டை சொன்னேனுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கானா. பட் எனக்கிட்ட அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அப்படியே 1 இயர் கிட்ட ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. 1 இயர் வரைக்குமே நம்ம கிட்ட நம்ம ஜங்குக் பேசவே இல்லை. ஒரு ஈகோ அந்த கோவம் அந்த கேரக்டரில் டே லைட்டாக இக்னோர் பண்ணுவார். டேயுமே ஜங்குக்காக வந்துட்டு பேசிட்டோன்னு இக்னோர் பண்ண 1 இயர் அப்படியே மூவ் ஆன் ஆகிரும். இந்த மாதிரி 1 இயர் கழிச்சு இப்போ ஒரு பிளேஸில் தான் நம்ம வந்துட்டு நம்பர் 1 மாடலுங்கிற மாதிரி ஒரு அவார்ட் வாங்குவார். அந்த பிளேஸ்க்கு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் என்ட்ரு ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகிட்டோம் ஸ்டேஜில் நம்ம டேக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு கீழே ஸ்டேஜுக்கு கீழே நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்களே அதே பிளேஸில் தான் நம்ம ஜங்குக்குமே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணபடி நம்ம டே ஸ்பீச் பண்ணணும்ல, இப்போ கொஞ்சம் பேசணும்ல, அதுக்காக மைக் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த மைக் அப்படியே வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்குமே இந்த மாதிரி ட்ராஃபி எனக்கு கொடுத்து என்னை ஒரு நம்பர் 1 மாடலுங்கிற மாதிரி இப்படி ஒரு அவார்டு கொடுத்து என்னை நீங்கள் பெருமைப்பட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய மாமா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோனிங்கில் வில்லேஜ் பாய் மாதிரி இப்போ பேசுகிறாரு. என்னோடய மாமாவுக்கு நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்றது பிடிக்காது. இருந்தாலும் மாமா ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னால தான் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு பிளேஸில் இப்படி ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி எனக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் நான் திங்க் கூட பண்ணலை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜான் ஜங்குக், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அவார்டுக்கு கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த பிளேஸில் நான் வின் ஆகிறதுக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே காரணம். உங்களுக்குமே நான் தேங்க் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த மைக்கை வச்சுட்டு நேராக கீழே ஜங்குக் பக்கத்தில் நின்னோம். ஜங்குக்கை வச்சு பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் அப்படியே நம்ம நோட் பண்ணோம். அந்த ட்ராஃபியை அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. என்னமோ வில்லேஜ் பாய்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுனீங்களே, திட்டுனீங்களே, பனிஷ் பண்ணீங்களே, இதே வில்லேஜ் பாய் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே அந்த 1 மந்த்லேயே நான் சேஞ்ச் ஆகிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசலை. என்னை நீங்கள் இப்போ வரைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கல. 1 இயர் மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜான் ஜங்குக், மிஸ்டர் ஜான் ஜங்குக், நீங்கள் சொன்னது எனக்கு அப்போ புரியல, இப்போ புரிஞ்சிடுச்சு. நான் எத்தனை இயர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணாலும் என்ன நீங்கள் உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆக விட மாட்டீங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சிடுச்சு. எனக்கு இப்படி ஒரு நேம் இந்த பிளேஸில் என்னை இப்படி ஒரு பாப்புலரான பிளேஸில் என்னை கொண்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சைன் பண்ணி உங்களோட லாக்கரில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் செம்மையாக ஷாக் ஆனால் ஜங்குக்குமே ஷாக்கிங்கில் அந்த அவார்டு ட்ராஃபியை ஹேண்ட்ஸில் வச்சபடியே நோட் பண்ணால் இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக சுகா நிற்கிறாரு. சுகா பார்த்த உடனே நம்ம டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்கினபடி சுகாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி எப்போ இந்த பிளேஸில் இருந்து நம்ம வில்லேஜுக்கு போகலாம் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன் சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. என் பிரதரை எந்த மாதிரியோட ட்ரீட் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணபடி நம்ம சுகா ஆல்ரெடி இப்படி ஹவுஸ்குள்ளே ப்ராப்ளம் வர சொல்லியே நீ வில்லேஜுக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் சுகா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நான் மாமாவுக்கு என்னோடய டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன், மாமாவுக்கு பிடிச்ச பர்சன்ட்டை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சேஞ்சும் 1 மந்தில் ஆகியிருப்பார். ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ண தான் செஞ்சுருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் நம்ம எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் மாமாவுக்கு நம்ம பிடிக்காத ஒரு பர்சன் தான் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக நம்ம சுகாவை இந்த பிளேஸ்க்கே வர வச்சுருப்பாரு. என்னை வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போக வந்துரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பிளேஸ்லேருந்து நம்ம சுகா வில்லேஜுக்கு நம்ம கூட்டிகிட்டு வருவார். இந்தமாரி கூட்டிகிட்டு வந்தோம். ஜங்குக்கு இப்போ அப்படியே அவரோட ரூம்குள்ளே என்ட்ரானா நம்ம சொன்ன மாதிரி அந்த லாக்கரில் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வச்சுருக்கு. இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு அந்த ட்ராஃபி அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சு பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டு இருந்தா இப்போ நைட் ஆயிடுச்சு. ஜங்குக்கோட ஹவுஸில் ஒருத்தருமே நம்ம ஜங்குக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க. இக்னோர் பண்ணபடியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போனோம். இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வெறும் இக்னோர் பண்ணுற மூமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இப்படி பெயின் ஆனால் ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகும். 3 டேஸ்மே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இக்னோர் பண்ணுறதை பார்த்துட்டு ஜங்கு காண்டாகி பிளேட்டை கீழே வேகமாக போட்டுட்டு இப்போ என்ன பிரச்சனை, ஏன் எல்லோரும் சேர்ந்து என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுவாரா அந்த மாதிரி கட்டணும். என்னடா என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ணி எங்களே திட்டிகிட்டு இருக்க,
உன்னை தானடா அவன் மேரேஜ் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்தான். 1 இயர் அவனை நீ இக்னோர் பண்ணியே. இப்போ ஒன்றை ஒரு 3 டேஸாக இக்னோர் பண்ணாதே உனக்கு எப்படி இருக்குன்னா, 1 இயராக உன்னை பற்றி திங்க் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்தானே, அவனை பற்றி நீ கொஞ்சமாவது திங்க் பண்ணியாடா? ஆ அவனுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். 1 இயராக நீ இப்படி இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அவனுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். இப்போ உனக்கு பெயினாக இருக்குன்னா பிளேட்டை உடச்சி போட்டு எங்களையே பயமுறுத்தி திட்டிருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜோங்குக்கோட டேடி திட்டிட்டு, அவன் அப்படி தான் கட்டுவான், என்னத்தெல்லாம் உடைக்கிறானோ உடச்சிட்டு போகிறான், அவங்க ஒர்க்குக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோங்குக்கோட டேட் அப்படியே ரூமுக்கு போனால் மற்ற பாய்ஸஸுமே அவங்கவுங்க கம்பெனிக்கு போவாங்கன்ற மாதிரி போனோம். இப்போ நம்ம ஜோங்குக்கோட டேடி திட்டின மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். டேஸஸ் அப்படியே இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனோம். ஜோங்குக்காகவே இல்லை, ரொம்ப சேஞ்ச் ஆகுறாரு, ரொம்ப டல் ஆகுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி லோன் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான லோனிங், அது எதனால நம்ம இப்படி ஒரு சேடான மூமெண்ட்டில் இருக்கோங்கிறது ஜங்குக்கு தெரியவே இல்லை. இந்த மூமெண்ட்லேயே எப்படி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்ங்கிற மாதிரி கரெக்டாக ரூம்குள்ளே என்ட்ரானா இந்த 1 வீக்காக என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு வச்சுருப்பாரு. எல்லாம் பெட்ரூம்லுக்கு அங்கிட்டு இங்கிட்டு கழட்டி போட்டிருக்காரு. இப்படி கழட்டி போட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அங்கே அறிவு கிட்டவனே, 1 வீக் ஆயிடுச்சு, பெட்ரூமை க்ளீன் பண்ணணுங்கிற திங்கிங் கிடையாதா? டெய்லியுமே நான் கட்டணுமா? இன்றைக்காவது ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வராரு. ஐயோ, டெய்லியுமே இந்த ரூமுக்குள்ளே என்ட்ரானா இந்த டே தான் பிடிச்சி திட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கழட்டி போட்ட அவ்வளோ ட்ரெஸ்ஸஸுமே எடுத்துக்கொண்டு வாஷ் பண்ண வாஷிங் மிஷினில் போடுறாரு. வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து காயப்படுறாரு. இந்த மாதிரி காயப்பட்டோம். நம்மகிட்டே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் காயப்பட சொல்ல நம்ம ஜொங்குக் டெரஸில் நின்னா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, மாமா மாமா டேய் மாமா என்னை பாருடா அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் அப்படி காயப்படுற மூமெண்ட்டுக்கே நம்ம ஜொங்குக்கு கூப்பிட்டு டீச் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் இப்போ நம்ம ஜொங்குக் ட்ரெஸ்ஸை அப்படி காயப்படுற மூமெண்ட்டுக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஞாபகம் வந்தால் ஒரு மாதிரி நம்ம ஜொங்குக்கு பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயின் ஆனால் இப்போ அப்படியே கீழே இறங்கி வராரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தால் நம்ம டேக்காக ஒரு குட்டி பெட்டு கொடுத்துருப்பார்ல, நீ அங்கே தான் ஸ்லீப் பண்ணணுன்ட்டு, அந்த பெட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம டேய் தான் இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனது நமக்கு பிடிக்கல, நம்ம டேயை லவ் தான் பண்ணுறோம், ஆனால் பட் ஒரு குட்டி ஈகோவால் தான் டேயை இக்னோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, சரி வில்லேஜுக்கே போய் இந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு டேயை கூட்டிகிட்டு வந்துடலான்ங்கிற மாதிரி அந்த பேப்பர்ஸு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையுமே சொல்லாமல் நேராக வில்லேஜுக்கே போயிடுவார். இந்த மாதிரி வில்லேஜுக்கு போனால் இப்போ வில்லேஜில் காட்டினா நம்ம டே வந்து அங்கே இருக்க சொல்ல எப்படி இருந்தார், இங்கே வந்த உடனே பயங்கரமாக அங்கே இருக்க பர்சன்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. அங்கேருந்து வந்துட்டோமேங்கிற திங்கிங்லாம் இல்லை, அவர் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. நம்ம டே கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போய்ட்டு, சரிடா இங்கே நீ ரிவரில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்குறியே, எப்போ உன்னோட ஹஸ்பண்டோட ஹவுஸ்க்கு போவ, என் மாமனுக்கு என்ன பிடிக்கலையா, என் மாமன் கண்டிப்பாக என்னை தேடி வர மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன மாமனுக்கு ஒன்று பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானா, ஏங்க அப்போ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு பையன் கேட்டேன், எவ்வளவு திமிருண்டா என்ன நீ மேரேஜ் பண்ணிப்பேன்னு கேட்ப அப்படிங்கிற மாதிரி. அந்த பையனை நம்ம டே அடிக்க இந்த மாதிரி நம்ம டே ரிவரில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். டேயோட வாய்ஸை கேட்டு அங்கே மாற போயிட்டு இருந்த நம்ம ஜங்கு கரெக்டாக டே இருக்கிற பிளேஸ்க்கு அவர் வந்தோம். டே இந்த மாதிரி ரிவரில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, டே அங்கே அறிவு கெட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, இந்த மாதிரியாடா இத்தனை பர்சன்ஸ் கூட சேர்ந்து நீ ப்ளே பண்ணி வாட்டரில் விளாடுவ அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு என்ன மாமனோட குரல் நமக்கு பின்னாடி கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ரிவரில் விளாண்டுட்டு இருந்தவர் திரும்ப வரா. அந்த மாதிரி திரும்பினோம். ஜங்குக்கு அம்மா கடுப்பில் அப்படி முறைச்சபடி நிற்கிறத பார்த்துட்டு பார்க்க சொல்ல என் மாமன் மாட்டி தான் தெரியுறான். டே பார்க்க சொல்ல மட்டும் இல்லை, நிற்கிறதே உன் மாமன் தான் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க பையன்வெல்லாம் நம்ம டேட்ட சொல்லிவிட்டு அப்படியே டே விட்டு மூவ் ஆனா எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான்னு தெரியலையே. டிவோர்ஸ் பேப்பரில் கரெக்டாக தானே சைன் பண்ணி கொடுத்தேன், அதில் எதுவும் ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ரிவரை விட்டு வெளியே வந்து நிற்பாரா. அந்த மாதிரி நாட்டே வேர் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸு மட்டுமும் பாடியோடு அப்படியே ஒட்டுடு, பாடி ஸ்ட்ரக்சர் மட்டுமே வெளியே தெரியுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் காண்டாக்கி டேயோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சி ஜொங்கு க்ளோஸ் அழுக்கிறாரு. எவ்வளவு திமிருடா உனக்கு, இப்படி இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்க, அத்தனை பர்சன்ஸ் கூட சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்க,
ஏன் எதுக்காக? இப்போ நான் என்னோட பிளேஸில் ஃப்ரெஷ்அப் ஆனால் உங்களுக்கு என்ன? எதுக்கு ஏன் ஷர்ட் அப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு சிட்டிலேருந்து இங்கே வந்தீங்க? சிட்டி லைஃப் தான் உங்களுக்கு பிடிக்காதே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாராம். டேயாங் நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற? ஜங்குக் நீங்கள் தானே சொன்னீங்க வில்லேஜ் பர்சன்ட் வில்லேஜில் தான் இருக்கணும், சிட்டி பாய் சிட்டியில் தான் இருக்கணும்ன்ட்டு. நான் என்னை சேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட வந்து நின்னேன். என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. நான் நீங்கள் சொன்ன மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டேன், அவ்வளோ தானே. இப்போ என்ன பிரச்சனை? பேப்பர்ஸில் ஏதாவது ஃபால்ட்டா? கொண்டாங்க வேணா நான் சைன் பண்ணி திரும்பவும் கொடுக்குறேனுங்கிற மாதிரி இப்படி கேட்டால் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு காண்டாகி நம்ம ஜொங்குக்கு ஒரு கோவத்தில் க்ளோஸ் அழுத்திட்டு ஒரு லிப்பில் அப்படி கிஸ் பண்ணி பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ணோம். நம்மகிட்ட நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு நீ இந்த மாதிரி பேசினா கேட்க மாட்டேன். நீ வா நம்ம சிட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நீ வந்து முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, சிட்டிக்கு போகும் வா அப்படிங்கிற மாதிரி சிட்டிக்கு கூப்பிட்டா ஜொங்கு கூட ஆன்சர் தட்டிவிட்டு யார் எங்கே வரணும், நான்லாம் எங்கேயும் வர முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நேராக ஹவுஸுக்கு போகிற இந்த மாதிரி போனால் டேயா அங்கே ஒழுங்கு மரியாதை நில்லு, சிட்டிக்கு வான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக ஹவுஸுக்கு வந்தா சுகா ஹால்லே தான் உட்காந்துருக்காரு. அதாவது வில்லேஜில் இருக்க ஹவுஸில் ஹால் மாதிரி இருக்கும்ல, அந்த பிளேஸில் உட்காந்துருந்தா இந்த மாதிரி வரமோ மாட்டோம். டேயோட நேமை சொல்லி கட்டிக்கிட்டே ஜொங்குக்கு வரமோ மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம சுகா வந்துட்டு எங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தள்ளி போடா, ஏன்டா அப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க, அவனை என் கூட அனுப்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஏன் இப்போ கூட்டிகிட்டு போய் என்ன சொல்ல போகிற? நீ மாடலாக இருக்கிறதுனால இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுன்னு சொல்வியா? அதுக்கெல்லாம் என் செட் ஆக மாட்டான். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ. நான் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அவன் போனதுக்கு அப்புறம் தாண்டா அவன் என் மேலே வச்சுருந்த லவ் கேரு எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் பக்கத்தில் இருக்க சொல்ல தான் எனக்கு எல்லாமே ஒரு ஃபீலான மூமெண்ட்டில் இருந்துச்சு. அவன் எப்போ என்னை விட்டு போயிட்டானோ அதுக்கப்புறம் தான் அவன் என்னை எந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துட்டு இருந்தான் இந்த 1 இயர் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சுடா. நான் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுதான்டா வந்தேன். நீ என்ன எங்கள் 2 பேருக்கு நடுவில் வர? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நாங்கள் எங்கள் ஃபைட்டை தீர்த்துக்கிறோம், நீ தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக டேங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே கரெக்டாக டேயோட ரூம்க்கு வந்தான். அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஐயோ பேபி, நம்மளை பாடாலாம் பட்டுட்டு 1 இயர் உன்னை கதற விட்டது தப்பு தான் பேபி, ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ணு, தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீ எனக்காக அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமும் நான் உன்னை கொஞ்சமாவது அக்செப்ட் பண்ணியிருக்கணும், நான் அந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது, உங்ககிட்ட வந்து சாரி சொல்லியிருக்கணும், சாரி சொல்லாமல் இருந்தது என்னோட தப்பு தான், அதுக்காக உன் மாமே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்துருவியா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி டோரை நாக் பண்ணபடி கட்டிக்கிட்டே இருந்தேன். சுகர் இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பார்க்குறேன் என் டேயை எப்படிங்கிறது நீ வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு கூப்பிட்டு போகிறேங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹயாங் முதல்ல இவர் இங்கேருந்து போக சொல்லுங்கள், நான்லாம் வில்லேஜ்லேருந்து எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வில்லேஜில் ரிவரில் ப்ளே பண்ண சொல்ல ஒரு பர்சன்ட் வந்துட்டு நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாம்ல, அந்த பையனோட நேமை சொல்லிட்டு இந்த மேரேஜ் லைஃப் பிடிக்கலல்ல, அதனால அந்த பர்சன்ட் என்ன நம்ம வேணால் ஒரு 2 மந்த் கழித்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். நான் பேரண்ட்ஸ்கிட்ட அதை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் இன்னொரு பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜொங்கு காண்டாகி அவர் கொண்டு வந்த அந்த பேக் அப்படியே கீழே போட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டே போகிறட்டே அப்படியே பிடிச்சி வாலில் லாக் பண்ணபடி என்ன சொன்ன, திருப்பி சொல்லு, நீ திருப்பி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்டான். இப்போ என்ன ஜங்கு கடனை பிடிக்கல நீங்களா, வில்லேஜ் பர்சன்ட்ஸ் தான் இருக்குன்னு நீங்களா, நான் வில்லேஜில் இருக்க பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காதீங்க, 2 மந்த்து கழிச்சு எனக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் மேரேஜ் பண்ண நானே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்கு காண்டகி டேயோட நெக்கு புஜ்ஜி இப்போ இருக்கே ஆரம்பிச்சிடுவார். என்ன திமிரு இருந்தால் நான் தான் வந்துட்டு சொல்கிறேன்ல, நான் பண்ணது தப்பு தான், ஒரு கோவத்தில் ஒரு ஈகோவில் அந்த மாதிரி பண்ணி உன்னை திட்டிட்டேன்ட்டு இவ்வளோ சாரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் கிட்டேயே இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணுவேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்போ உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நெக்க போச்சு இருக்கிற மொமெண்ட்டை பட்டுட்டு சுகா காண்டாகி ஜங்குக்கு போச்சு தள்ளி விட்டுட்டு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் நான் இருக்க சொல்லி என் பிரதர்கிட்ட இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். நீ மட்டும் இல்லை அமைதியாருடா, நான் அவங்ககிட்ட தானடா பேசிக்கிட்டு இருக்கேன், உன் பிரதர் என்ன பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணுவேனுங்கிறான். இங்கே பாரு சுகா, எங்கள் 2 பேரோட பர்சனல் லைஃப்குள்ளே நீ வராது அப்படிங்கிற மாதிரி திட்டுட்டு யாரோட பர்சனல் லைஃப்குள்ளே வந்துட்டுருக்கா, நம்ம 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, முதல்ல நீங்கள் எனக்கு யார் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி திட்டுனா சரி ஓகே, ஐ ஆம் ரியலி சாரி, தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன்,
ப்ளீஸ் பர்கியூ பண்ணி விட்டுறேன். உன் மாமனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நம்ம டேட்டை கெஞ்சிடாரு. விட்டுரு, கோவப்படாத, என் கூட வந்துருங்கிற மாதிரி இப்படி கெஞ்சினேன். முடியவே முடியாது. 1 இயர் நான் எவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டிருப்பேன், எந்த மாதிரிலாம் நான் க்ரை பண்ணி எழுதிருப்பேன். ஜஸ்ட்டு சாரின்னு சொல்லிட்டா உங்கள் பின்னாடி நான் வந்துடணுமா? வர முடியாது, போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜோங்குக்கு தான் என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே அந்த பிளேஸில் உட்காந்துருந்தா டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் நின்றுட்டு, நீங்களாவது சொல்லுங்களேன் ஆண்டி அங்கிள், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த டேயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டேயோட பேரண்ட்ஸுமே வந்து பேசுகிறாங்க. அந்த பட்டு டே வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. முடியவே முடியாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணோம். இப்போ அன்னைக்கு டேயே ஸ்கிப் ஆயிடுச்சு. வில்லேஜில் தான் நம்ம ஜொங்குக்கு இருக்கிறாரு. இப்போ வில்லேஜில் நம்ம ஜொங்குக்கு தான் அவங்க ஹவுஸ்க்கு வெளியே வந்து கட்டில் மாட்டி, வில்லேஜ் சைடில் கட்டில் இருக்கும்ல, அந்த பிளேஸில் கட்டிலில் வந்து படுக்கிறாரு. நல்ல ஏசில் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தேன். என்னை கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டானேன்னுட்டு இவ்வளோ கெஞ்சினேன். இந்த சொங்கு இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இப்படி கெஞ்சலையே, இந்த டே இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மறுபடியும் அப்படி அந்த கட்டளை பட்டப்படியே டேயோட ரூமை நோட் பண்ணுறாரு. டே அப்படி விண்டோ பக்கத்தில் வந்து நிற்கிறத பட்டுட்டு, ப்ளீஸ் பேபி, மாமி பாவம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அந்த விண்டோ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டே ரூமுக்குள்ளே போகிறாரு. அவனை தேடி வந்துட்டோம்ல, அப்போ இப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் அந்த கட்டலில் படுக்கிறாரு. படுத்துட்டு நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, டேட் மாம் நீங்களாவது பேசுங்களேன், அவனை 1 இயர் கதற விட்டல, நீயும் கொஞ்சம் கஷ்டப்படு, இதிலலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணோம். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எனக்கு கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனோம். அந்த வில்லேஜ் சைடில் இருக்க டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக குலைக்குது. அச்சோ, கட்டுற கட்டுக்கு டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக கட்டுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணபடியே அந்த பிளேஸில் அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு நம்ம டே பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீ என் கூட சிட்டிக்கு வா, நான் பண்ணது தப்பு தான், இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு, நீ என்னை ரொம்ப லவ்வாகவே பார்த்துக்கிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் சிட்டிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அங்கே வில்லேஜ் சைடில் இருக்க பர்சன்ஸ் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிருப்பார். அவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வெளியே போவாங்களா, இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவங்க எல்லோரும் எங்கே போகிறாங்க, அப்போ இவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணப்படியே வந்தால் கரெக்டாக ரிவருக்கு வராங்க. இந்தமாதிரி ரிவருக்கு வந்தா இங்கே தானே அன்றைக்கிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருந்தாம், ரிவரில் தான் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். அதே பிளேஸில் நம்ம டே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காரு. அவங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா பாய்ஸ், அந்த மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக ப்ளே பண்ணப்படி இருந்தோம். நம்ம டேயோட ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறது, ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறதுங்கிற மாதிரி கேம் விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ரிவரில் கேம் ஆடிட்டு இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்கு காண்டாகி, உன்னை ஹவுஸில் இருக்காங்களேன்னு தேடி இங்கே வந்து ப்ளேயாக பண்ணி விளாண்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரிவரில் அவரோட ஃபிங்கர் வச்சு, அந்த இது ஃபீட்டில் ஃபிங்கர் இருக்கும்ல, அந்த ஃபிங்கரை வச்சு டச் பண்ணி பார்க்குறாரு. வாட்டர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி செக் பண்ணி பார்த்தா அது பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ, ஃபிங்கர் பட்டதுக்கே என் பாடி சிலுத்துக்குது, உள்ளே போனேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக குளிரும் போலிக்கே, இவன் வேற என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்கான், டேயாங்க அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு பாட்டும் பார்க்காத மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நம்ம டே ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்போம்ல, அவன் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு கொஞ்சம் காண்டாகி நம்ம ஜங்குக்கு ரிவர்க்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்ருவான். இப்படி தள்ளி விட்ட மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம டே ஷாக்காக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்டு இருந்தவர், டே லூஸு பையில என் மாமனுக்கு ஜில் வாட்டர்னா பிடிக்காதுடா, அவனையும் ஏன்டா பிடிச்சி தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்விம் பண்ணபடி கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்தால் நம்ம ஜங்குக்கிட்ட உள்ளே விழுந்தவர், ஐயையோ பாடி முழுக்க குளிருடே, இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ரிவரை விட்டு வேகமாக வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்த உடனே நம்ம ஜங்குக்கு ஜில் வாட்டர்னால் சுத்தமாக செட் ஆகாது போலுக்கு. ஃப்ரெஷ்ஷப் ஆனாலே அவர் ஹாட் வாட்டரில் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுவார் போலுக்கு. இந்த மாதிரி ஜில் வாட்டரில் நனைஞ்ச மூமெண்ட்டுக்கு அப்படியே கிட்டு நடுங்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நடுங்கிற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு, மாமே உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்க, எனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் செட் ஆகாதுன்ட்டு, தெரிஞ்சிருந்தும் நான் இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வருவேன், உன் ஃப்ரெண்டு மூலிமா என்னை தள்ளி விடணும் தானே நீ திங்க் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்க, ஓகே
இந்த பனிஷ்மெண்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து அந்த குளூரில் நடுங்கிறபடியே நேராக ஹவுஸை பட்டு போனோம். நம்மகிட்ட ஜங்குக்கு பிடிச்சி ஒரு பையன் தள்ளி விட்டுருப்போம்ல, அந்த பையனை நோட் பண்ணிவிட்டு உனக்கு எவ்வளோ விட்டுமே இருந்தால் என் மாமனை இப்படி பிடிச்சி தள்ளி விடுவேன், இதுக்குடா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா திட்டிட்டு இதுக்கப்புறம் என்ன அப்படி பண்ணணும் என்கிட்ட பேசணும்னு நினச்சி அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ இந்த மாதிரி திங்க் பண்ணி என் மாமனை தள்ளி விட்டுங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக அவர் ஹவுஸ்க்கு வந்தா. இப்போ ஹவுஸில் டேயோட பெட்டில் தான் நம்ம ஜங்குக் பட்டிருக்காரு. வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே ஃபீவர் குறையில அவருக்கு. கோல்டு ஃபீவரே வந்துடுச்சு. இந்த மாதிரி குளிர் நடுங்கினபடி இருக்க மொமெண்ட்டுக்கு வில்லேஜ் சைட்லலாம் மெடிசன் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அந்த குளிர் மட்டும் கண்ட்ரோல் ஆகலை. ஒரு மாதிரி பாடி ஷேக் ஆனபடி ஜில்னஸ்லேயே துடிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி துடிச்சிக்கிட்டு இருந்தால் நம்மகிட்ட இந்த மூமெண்ட்டை ரூம்க்குள்ளே கூட வராமல் வெளியே நின்றபடியே நோட் பண்ணேன். அவன் இன்றைக்கி இங்கேயே ஸ்லீப் பண்ணட்டும், பயங்கரமாக அவனோட பாடி ஜில்லுன்னு இருக்குது, எவ்வளவோ மெடிசன் கொடுத்து பார்த்தாச்சு, இன்றைக்கி ஒன் டே நைட்டு மூவ் ஆன் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்ம கிராமத்து சைடில் மெடிசன் கொடுப்பாங்களா, அதாவது அங்கே இருக்கிற ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு, லீஃப் அதை வச்சு தானே மெடிசன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெடிசன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எதுக்காக ரிவருக்கு போன, மாமனை எதுக்கு ரிவருக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரிட்டே கொஞ்சம் திட்டிட்டு அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போனான். இப்போ நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு இன்னுமே ஒரு மாதிரி குளூரில் நடுங்கினபடியே முணுமுணுக்கிறாரு. ஃபீவரில் ரொம்ப ஹை பண்ணால் முணுமுணுப்பாங்களா, அந்த மாதிரியே நம்ம ஜங்குக்கு ஃபீவரில் அப்படி முணுமுணுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி முணுமுணுத்துட்டு இருந்தான். ரூம்குள்ளே இருக்கிற நம்ம தான் ஜங்குக்கு முணுமுணுக்கிற சவுண்டை கேட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்கார்ந்தோம். ஜங்குக்கோட ஹவுஸில் நம்ம இருந்துருப்பார்ல, அப்போ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால பார்த்தாப்புல அவரும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க ஜில்லுன்னு வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அது தெரியாமல் நமக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு வாட்டர் வச்சுருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் என்ன செய்வார்னா டக்குன்னு இந்த போட்டப்புக்குள்ள இறங்கி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க உட்காந்துருவார். இது ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பிடிச்சிட்டே இருப்பார். உனக்கு அறிவில்லை, எனக்கு ஜில் வாட்டர் ஒட்டுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து இல்லாமல் நிறைய மெடிசன்ஸ்லாம் எடுத்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டை நம்ம இப்போ ஃபுல்லாக திங்க் ஆகுது. நம்ம ஜங்குக்கு எடுத்துக்கிட்ட மெடிசன் இங்கே வில்லேஜ் சைடில் கிடைக்காது. இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பாட்டுப்படி உட்காந்துருந்தேன். டேயாங் ப்ளீஸ் சாரி, நம்ம வேணா சிட்டிக்கு போயிடுவோமே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சிட்டிக்கு போனதுக்கப்புறம் வேணால் எனக்கு நீ பனிஷ்மெண்ட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருந்தேன். டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஃபீல்லையே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி சாரி மாமா நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, ஐயோ பாடி என்னம்மா ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீவருக்குள்ளே ஃபீல் இருக்குது, இனிமே உனக்கு ஃபீவர் குறையில, மெடிசன் தான் கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே ரப் பண்ணி விட்றாரு. கொஞ்சம் ஹீட் ஆக்குறாரு. இந்த மாதிரி வந்து ஹேண்ட்ஸை ரப் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே நம்ம ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ட்ரயாங் என்கிட்ட வாயேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா, அந்த மாதிரி கூப்பிட்டேன். அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சாரி மாமா, நான் ரிவருக்கு போக போயிட்டேன்னு நீ என் பின்னாடியே வந்த, சாரி நான் இனி ரிவருக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினோம். இப்படி உட்காந்து பேசுகிறட்டேயே நம்ம ஜங்குக்கு வந்து இழுத்து ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்படியே என் பக்கத்தில் இருட்டியாங், எனக்கு இப்போனா கொஞ்சம் வார்மான ஃபீலாக இருக்குது, ரொம்ப குளிருது, நான் உன்னை இப்படியே பிடிச்சிக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக நம்ம ஹக் பண்ணாட்டி செம்ம ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபேஸே நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம டேயுமே ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் ஒரு 1/2 கழிச்சு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பாடி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதாவது ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு கிட்ட நம்ம ஜங்குக் ப்ளே பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸ் வருது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்தால் நம்ம ஜங்குக் அப்படியே டேயோட ஃபேஸை நோட் பண்ணிட்டு இருந்தவர் கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் மாமா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மூவ் ஆனாங்களாங்கிற மாதிரி திங்க் பண்ணால் ப்ளீஸ் ரொம்ப குளிருது, ஏன் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற, என்னோடய பாடிக்கு நிறைய வார்ம் வேணும், என் பாடி ஹீட் ஆகணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
டேட்ட ப்ளீஸு ப்ளீஸுங்கிற மாரி கெஞ்சி நம்ம டேயை அக்செப்ட் பண்ண வச்சுருவாரு. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண வச்சு டே கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பாடி எவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. அந்த மூமெண்ட்லாம் பிரேக் ஆகி இப்போ செம்ம ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுற மூமெண்ட்டுக்கும் டே கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கு இன்னும் பயங்கரமாக ஹைப் ஆகி டே கூட பயங்கர ரூடாகவே ரொமான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாரி ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு டேக்கு மேலே ஓவரானபடி நம்ம ஜங்குக் பயங்கரமாக ஸ்லீப் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அண்ட் ஜங்குக் அவருக்கு மேலே ஓவரான பொசிஷன். அதாவது 2 பேருமே ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லாமல் நேற்று நைட் அப்படியே க்ளோஸ் ஆன மூமெண்ட்லேயே ஜங்குக் அவருக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிறத போட்டுட்டு ஐயோ இந்த மாமன் பேசி பேசி நம்மளை கவுத்து போட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டக்குன்னு பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு. போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து நின்று இப்படி பேசி வர அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். டேயோட ஹிப்பு அப்படி கிரிப்பை பிடிச்சபடி நம்ம ஜங்குக் அப்படியே டேயை அவரோட டாய்ஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன பேபி ஏதோ ஃபீலிங்ஸ் இல்லை அது இல்லை நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டேங்கிற மாதிரி என்னை பேசி திட்டிகிட்டு இருந்த மாமனுக்கு சின்னதாக ஒரு பெயின் ஒன்றுன்னு அப்படியே துடிச்சு போய் நான் சொன்னேன்னு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியே. இவ்வளோ டேஸ் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு தானே திட்டுனேன். நேற்று நைட்டு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத உன் மாமன் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. இப்போ வா நீ என் கூட சிட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்வாரா. முடியாது போ அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே சொன்னோம். நீ என் கூட இப்போ நீ கிளம்புற. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்சு பண்ணுறேன். நீ கிளம்பு. போன டைம் பண்ண மாட்டேன் இந்த டைம் எதுவுமே பண்ண மாட்டேன் ஓகேவா. கம்பெனியில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இப்போ கூட உனக்கு கம்பெனி தான் இம்பார்ட்டனா? சேச்சே எனக்கு நீ தான் இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஹக் பண்ணபடி எங்கே திரும்பவும் கோவப்பட்டுட்டு சிட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுவானோங்கிற மாதிரி பயந்து போய் நீ தாண்டா இம்பார்ட்டன், நீ செல்ல வைஃபில் போங்க பார்ப்போம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க பார்ப்போம். மாமா போய் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வர ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எப்படியோ டே அக்செப்ட் பண்ணிட்டான்டா. இந்த ஃபீவர் வந்தது தான் வந்துட்டு என் டே என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாப்பிலேயே அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணப்படி வந்தால் அந்த பிளேஸில் அதாவது நம்ம ஜங்குக் இருக்கிற பிளேஸில் விண்டோ இருக்குல்ல, அவர் இருக்கிற ரூமில் விண்டோவுக்கு வெளியே ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அதாவது வில்லேஜ் சைடில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்டெல்லாம் கேட்டு நம்ம ஜங்குக்கே ஷை ஆயிடுச்சு. ஷை ஆகி அப்படி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அப்படி திரும்பினா என்னாச்சு மாமா ஏன்டா அப்படி சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை. சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா? மாமனை சாப்பிடக்கிட்டாங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பி போவாரா. அந்த மாதிரி போனோம். அங்கே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசின மூமெண்ட் தான் நம்ம ஜங்குக்கு திரும்ப ரீக்கப்பாகி அவருக்கு ஒரே ஷை ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஷை ஆகிட்டு இருந்தோம். மாமையே இப்படி ஒரு வியடாகவே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டைம் மூவ் ஆன் ஆகி சரி அங்கிள் ஆண்டி நான் சேஃபாக பார்த்துக்கிறேன். இனி எப்போதுமே இந்த வில்லேஜ் சைடு பக்கம் நான் வரையே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை 2 வீக்ஸாக கதற விட்டுட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவரோட காரில் வந்து உட்கார சொல்கிறாரு. லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் சைடில் வச்சுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கார் இப்போ ட்ரை பண்ணபடி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். நம்ம ஜங்குக்கு சிரிக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஏன் மாமா ஒரு டைப்பாகவே சிரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை பொண்டாட்டி உன்னோட ஹவுஸில் ஒர்க் பண்ணுற 2-3 மெம்பர்ஸை நோட் பண்ணு. இந்த மாதிரி பேசுனாங்கங்கிற மாதிரி டேயோட ஹவுஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு தான் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சிரிச்சுருப்பாரு. அந்த மூமெண்ட் இப்போ நம்ம டேட்டு சொல்லவும் நம்ம நீ இப்போ என்னை பார்த்து எப்படி கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பொண்டாட்டின்னு கூப்பிட்டேன். நீ உன் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டின்னு கூப்பிட்றது தப்பு இல்லையே. வில்லேஜ் சைட்லலாம் ஒய்ஃபை பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாங்களாமே. அந்த ஹஸ்பண்ட் அப்படி தான் கூப்பிட்டாரு. என் பொண்டாட்டின்னு கூப்பிட அந்த கேர்ள் ரொம்ப ஷை ஆனாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷை ஆகுறாரா. ஐயையோ மாமன் என்ன இப்படி சேஞ்ச் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டே பட்டுட்டு என்ன பொண்டாட்டி உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. மாமா அப்படி கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் பொண்டாட்டிக்கு கோவம் குறைஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இப்படி கலாய்க்கவும் ஜங்கு கூட மவுண்ட்டை கிரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி சொல்லாதனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
பாத்தியா பாத்தியா இதே சைனஸ் தான் அந்த கேர்ளும் பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனி டெய்லி உன்னை பொண்டாட்டின்னு தான்டா கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கட்டுறாரு இந்த மாதிரி கத்தணும். இப்போ கரெக்டாக ஜங்கு கூட ஹவுஸில் நம்மகிட்டே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாரு இந்த மாதிரி விட்டா எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. நம்ம டே தான் பெட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டார்ல நிறைய அவருக்கு ஆக்டிங் ஒர்க் வந்துருக்கு, மாடலாக ஆக்ட் பண்ணுற ஒர்க் வந்துருக்கு. அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக்கு தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தால் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயோட ஃபிங்கர்ஸில் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்லேயும் அப்படியே கிஸ் பண்ணி பிக் பண்ணி எடுக்கிறாரு. மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன பொண்டாட்டி ஏன்டா அப்படி பண்ணுற? நான் எதுக்கு இங்கே வந்துருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல பொண்டாட்டி, இப்படி பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி க்ளோஸ் ஆகிட்டு திரும்பவும் டேயோட ஃபிங்கர்ஸில் கிஸ் பண்ணால் மாமா எனக்கு ஒர்க் இருக்குது டென்ஷன் ஆக்காதடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னை கெஞ்ச வைக்கணும்னு மட்டும் நினைக்காத, அப்புறம் நான் எவ்வளோக்குள்ள கெஞ்சிடனோ அதை விட பயங்கரமாக உன்னை கதற விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஒர்க் பண்ண வச்சுருப்பார்ல லேப்டாப் அதை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பெட்டில் லாக் பண்ணபடி என்ன பொண்டாட்டி ஒரு ரவுண்டு போவோமா 3 ரவுண்டு போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன் மாமா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணோம். அப்படி தான் பேசுவேன், இனி என் டேயின்னு கூப்பிட்றத விட பொண்டாட்டின்னு கூப்பிட்றது தான் நல்லா இருக்குது, அப்படியே கூப்பிட்றேன் ஏன்னா நீ ஷை ஆகிறல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பொண்டாட்டின்னு பேசுகிறது எல்லாமே ரூமுக்கு வெளியே கேட்குது. என்னடா ரூமுக்குள்ளே டேட்டா வில்லேஜ் லாங்குவேஜில் பேசுவான்னு பார்த்தா நான் ஜங்குக்குமே இப்படி பேசிக்கிட்டு இருந்தானுங்கிற மாதிரி அவ்வளோ வேறு ஷாக்கானா மாமா கத்தி பேசுறதடா வெளியே கேட்கும். கேட்டு போட்டு என்கிட்ட வந்து யாருக்காவது ஏன்டா அப்படி பேசுனேன்னு கேட்குற டில் இருக்கா, கேட்கட்டுமே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்கிட்ட வந்து யாராவது பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே நிற்கிற பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். நம்ம கிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணலாம்ல பொண்டாட்டி, அவன்கிட்ட ப்ளே பண்ண என் மாமாவுக்கு லவ் பண்ணுவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படி ஹெட்டை நாக் பண்ணுறாரு. ஆமானுங்கிற மாதிரி இப்படி நாக் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியே டேஸஸ் போகுது. இப்போலாம் நம்ம ஜங்கு கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலும் ஹேண்ட்ஸோடையே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வரும்லடா நம்ம வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேயோட ஹேண்ட்ஸு க்ரிப்பை பிடிச்சபடியே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாரு. மாமா என்னடா பண்ணுற, எனக்கு ஆக்டிங் ஒர்க் இருக்குடா, என்னை விட்றா நான் போகணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ ஒர்க்குக்கெலாம் ஒன்று போகாண்டா, எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுற, விடு மாமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்குள்ளேருந்து எடுக்கலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸ் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு, விடையே மாட்டேங்கிற மாதிரி இப்படி பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ காலுக்கு மேலே அவங்க வேற கால் பண்ணுறாங்க, மாமன் வேற விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிட்ட க்ளோஸை வந்து ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா. இப்படி கிஸ் பண்ணால் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸை விடுவாரா. அப்பா மாமன் விட்டுட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பேரலாங்கிற மாதிரி நம்ம ஓட போவாரா. இந்த மாதிரி பண்ணோம். டேயோட ஹிப்பு பிடிச்சி இழுத்து தைஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன திமிரு உனக்கே, என்னையே ஏமாட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் சும்மாவாட்டு உன்னை ஹேண்ட்ஸில் பிடிச்சி லாக் பண்ணணும்னு நினச்சேன், இனி என் டைஸ்லேருந்து எங்கேயாவது எழுந்து போனேன்னு வச்சுக்கோங்க நேராக ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஏன்னா ரூமுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆனோம். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கே அந்த பிளேஸில் ஷூட்டிங் பண்ணுவாங்களா அந்த பிளேஸ்க்கு கூட்டு போய் மாடலாக நம்ம ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டாக அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லோரும் நம்ம பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மேரேஜ் ஆயிடுச்சானுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு நம்ம ஜங்கு காண்டாகிறாரு. இதுக்கு தாண்டா உடனே இந்த பிளேஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி காண்டிலே இருந்தேன். ஒர்க்கை முடிச்சுட்டு கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு பல்லாமா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
போகலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கோவமா முறைக்கிறாரு. என்னாச்சு என் மாமா ஏன் இவ்வளோ கோவமா இருக்கிறான்? மாமா ரொம்ப கோவமா இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஃபோர்கட்டில் அப்படியே நம்ம கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். பண்ண ஒரே ஒரு சாஃப்டான அந்த கிஸ்ஸில் நம்ம ஜொங்குக்கு மெல்ட் ஆகிட்டாரு. பயங்கரமாக ஸ்மைல் பண்ண படி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ண படி என் பொண்டாட்டிக்கு என்ன எப்படி பட்டணுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி டேயோட நெக் அப்படியே பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. மாமா ஏன்டா இப்படி நெக்கை கடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட செஸ்ஸில் அடித்தோம். எல்லாரும் என்ன மாதிரி பேசினாங்க தெரியுமா? இப்போ பாரு, இந்த ரூமை விட்டு நீ வெளியே போக சொல்ல உன் நெக்கில் இருக்க இந்த பைட்டிங் மார்க்கை பார்த்துட்டு உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு பர்சன்ட் இருக்காங்கங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியட்டும், அப்பன்னா அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இப்படியாடா பண்ணுவேன், நான் என்கிட்ட சொல்லியிருந்தேன் நானே சொல்லியிருப்பேனே நீ தான் என்னோட ஹஸ்பண்டுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொன்ன நெக்கு பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. மாமா மாமா வலிக்கு மாமா போடு மாமா ஏன் மாமா அப்படி என்னை பாடாப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவார். இப்போ அப்படி அந்த ரூமை விட்டு 2 பேருமே ஷூட்டிங் முடிஞ்சிச்சுல ஹவுஸுக்கு போகிறோங்கிற மாதிரி வெளியே வந்தோம். டேயோட நெக்கில் அவ்வளோ பெரிய மார்க் இருக்கிறத பட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கானா லூசு பிடிச்ச மாமா என்னம்மா நெக்கை கட்டி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே டெஸ்ட் பண்ணபடி நேராக வெளியே போனான். ஜொங்கு கம்படியே மேரேஜ் பண்ணுற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்கள்ல, பாட்டு திங்க் பண்ணியிருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு நக்கலான ஒரு ஸ்மைலோட டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அங்கே ரெண்டு போகிறாரு. இதுக்கு ஒன்றும் குறையில்லாமாம்மா உனக்கு இந்த பொசசிவுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கூட சொல்கிறல ஹேண்ட்ஸை வச்சபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே நேராக ஹவுஸ்க்கு வருவார். அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணியிருந்தாலும் இப்போ ரொம்ப லவ்வபுளாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஹாட்டாக ரொமான்ஸ் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறதுங்கிற மாதிரி 2 பேருமே அவங்க லைஃப்பை அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜொங்குக்கு தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல கால் வருது. என்ன இப்போவே நான் ஹவுஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரானோம். பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் டேயோட ரூமுக்கு வெளியே நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மாம் டேட் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காருடா, மேலே ஸ்டெப்பில் இருந்து கீழே விழுந்துட்டான், ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்டெப்லேருந்து கீழே விழுற அளவுக்கு அவன் என்ன ஒர்க்கா பண்ணான்? இல்லைடா தானாக தான் விழுந்துட்டான், மயங்கி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக அப்படின்னு ரூமுக்கு வெளியே இருந்தான். டாக்டர் அப்படியே ஒயன்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்துட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, இத்தனை மெம்பர்ஸ் ஹவுஸில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 1 month பேபி டொமக்ஸில் இருக்குது, ப்ரெக்னென்டான பர்சன்ஸ்லாம் மயக்கமாவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கேர்லெஸ் இருக்கீங்க? 1 month பேபி மூவ் ஆன் ஆகியிருக்காரு, 2 month ஆக போட்டு, அதனால தான் மயங்கி மேலேருந்து விழுந்திருக்காரு. நல்ல வேளை டொமக்ஸில் எதுவுமே அடிபடாததுனால பேபிக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிறீங்கட்டு இது வரைக்கும் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீங்கள் செக்கப்க்கு ஒழுங்காக கூட்டிகிட்டு போகலான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவருக்கு நிறைய மயக்கம் வரும், அப்புறம் பயங்கரமாக வாமிட்லாம் பண்ணுவார், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போனோம். நம்ம ஜொங்குக்கு தான் என்ன பேபி டொமக்ஸில் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூம்குள்ள என்ட்ரானா அப்படியே பெட்டில் டயர்டாக பட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணபடி பாடி முழுக்க ரொம்ப பெயினாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் ஜொங்குக்கு எப்படி தான் விழுந்தேன்னு தெரில, மேலேருந்து கீழே வர விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னோம். டாக்டர் ஆயில்மெண்ட்டு கொடுத்துருக்காரு உன் பாடியில் அப்ளை பண்ணதுக்கு, நான் உனக்கு அப்ளை பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டேயோட பாடி முழுக்க அப்படியே அந்த ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு டேயோட டொமக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன்னா ஏன் பொண்டாட்டியோட டொமக்ஸில் குட்டியாக பேபி வந்துருக்குல்ல, அதுக்கு தான் நீ மயங்கினியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா அதான் மயங்கினேண்ணா, டாக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ டாக்டர் உன்னை செக் பண்ண சொல்ல மயங்கியிருந்த, அதான் அவர் உன்கிட்ட சொல்லாமல் எங்ககிட்ட சொல்லிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டொமக்ஸில் மாட்டி மாட்டி கிஸ் பண்ணுறது பார்த்துட்டு டேக்கு ஒரு மாட்டியாக்கி தள்ளி போ ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. பட்டியா டயர்டாக இருக்குன்னு சொன்னேன், இப்போ இவ்வளோ வேகம் பிடிச்சி தள்ளி விட்ற, ஜொங்குக்கு இந்த மாதிரி டீச் பண்ணி விளாண்டுட்ருக்காட்டிங்க போங்க அங்கே இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டம் நம்ம பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கு அப்படியே படுத்துட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி நீ எங்கேயுமே போகக்கூடாது, ஹவுஸில் தான் இருக்கணும், மாமோட ப்ராடக்டில் தான் இருக்கணும்,
அப்படி இப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் நம்ம டேட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். டேயுமே சரி சரிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் கம்பெனியில் மீட்டிங்னா மட்டும்தான் கம்பெனிக்கே போகிறாரு. கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே ஹவுஸ்லேயே வச்சு பண்ணிகிட்டு இருப்பாரு. டே பக்கத்துலேயே உட்காந்துருந்து டே என்ன பண்ணுறான், டே திடீர்னு மயங்கிடக்கூடாது, திடீர்னு வாமிட் எடுத்துடக்கூடாது, டேக்கு கரெக்டாக ஃபுட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி டே பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க்கை ஹவுஸில் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேடா ஜங்குக் மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அப்படி நிமிந்து பார்த்தா ஃபீட்லாம் வலிக்குது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு ஜங்குக் அப்படி எழுந்து வந்து என் பொண்டாட்டியோட லெக்கு பயங்கரமாக வலிக்குதாமே, இந்த மாமையை ஹேண்ட்ஸை வச்சு மசாஜ் பண்ணி விடணும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட 2 லெக்கையும் தூக்கி நம்ம ஜங்குக் அவரோட தைஸில் வச்சுட்டு அப்படியே லெக்கை லைட்டாக பிடிச்சி விட்றாரு. மாமா இப்போ என்ன ஃபீலாக இருக்குது, ரொம்ப லெக்க பெயினாக இருக்குது, அப்படியே பிடிச்சி விடு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் அப்படியே பட்டு இந்த மாதிரி பட்டுட்டாட்டே இந்த மாதிரி பெட்டில் பட்டுருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் பார்க்க சொல்ல உங்ககிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணுற திங்கிங் தான் பேபி எனக்கு வருது. ஆனால் டாக்டர் உங்ககிட்ட க்ளோஸாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபீட்டையும் லெக்கையும் அப்படியே பிடிச்சி விட்றாரு. இந்த மாதிரி பிடிச்சி விட்டேன். டே நல்லா ஃபுல்லாக ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட லெக்கை பொறுமையாக பெட்டில் எடுத்து வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போயிட்டு டே பக்கத்துலேயே உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதோட ஃபைல்ஸு மீட்டிங் திங்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஜங்குக்கோட மேனேஜரு ஹவுஸ்க்கு கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே காட்டிட்டு அதில் எதோ கரெக்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நேராக கம்பெனிக்கு போயிடுவார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 மந்த் வரைக்குமே நம்ம ஜங்குக் டேயை விட்டு ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆன் ஆகாமல் மீட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஜங்குக் போயிருந்துருப்பார். மற்ற எல்லா டைமும் நம்ம டே பக்கத்துலேயே இருந்துகிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டுருப்பார். டேக்குமே ஜங்குக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி திட்டுன அந்த ஜங்குக் ஃபர்ஸ்ட்டில் பார்த்த அந்த ஜங்குக்கு எங்கே போனார், இந்த மாதிரி என் மாமா இவ்வளோ லவ் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு செம ஹாப்பி. இந்த மாதிரி ஹாப்பியானா இப்போ பார்க்கில் தான் டேயை வாக் கூப்பிட்டு போயிருக்காரு. 9th மந்த் பேபியில் அதனால டாக்டர் வந்து வாக்கிங்லாம் போகணுங்கிற மாதிரி சொன்னதுனால டே அப்படியே அந்த பிளேஸில் ஒரு பார்க் சைடில் வாக் பண்ண கூப்பிட்டு போயிருக்காரு. டேயுமே நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு அந்த பிளேஸில் வாக் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க சொல்லி டேக்கு டொமக்ஸ் பெயின் ஆகுது. மாமா என்னாச்சுட்டு, மாமா எனக்கு ரொம்ப டொமக்ஸ் வலிக்குது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சாக்கானா உண்மையிலே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நல்லா நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானா நம்ம டேக்கே ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்து போய் நம்ம டேயை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஜங்குக் கூட்டு வராரு. உள்ளே நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் பட்டுருந்தா நம்ம ஜங்குக் டென்ஷனில் அந்த ரூமுக்கு வெளியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால் அதே பிளேஸுக்கு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே வராங்க. இந்த மாதிரி வந்தால் இப்போ அப்படியே ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி க்ரை பண்ணுற சவுண்டு கேட்குது. இப்படி சவுண்டை கேட்டு 2 பேபியோட சவுண்டை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கான ரியாக்ஷனில் இருந்தோம். 2 பேபியும் கொண்டு வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி. ஃபர்ஸ்ட்டில் பாய் பேபி தான் போட்டாச்சு, 2வது தான் கேர்ள் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேபி இப்படி ஹேண்ட்ஸில் கொடுத்தோம். இந்த மாதிரி க்யூட்டாக 2 பேபிஸ் போட்டால் இருக்க மூமெண்ட்டாக ஆரமோட பேபியும் நம்ம ஜேகப்போட சன்னும் ஆரமோட சன் ஜேகப்போட சன்னும் நோட் பண்ணிட்டு குட்டி பேபிஸை வந்து நோட் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்தோம். ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடியே அதுக்கு அதோட ஃபோர்கட்டெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு டே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட கேட்கவும் அவர் டேடில் இருக்கிறாரு, நார்மல் ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுவோம், அப்போ போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நார்மல் ரூமில் நம்ம டேயை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரூம்குள்ள தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாம் இருக்காங்க. பேபிஸை வந்து நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கோட மாம் தான் ஹேண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். ஜங்கு கரெக்டாக டே கிட்ட உட்காந்துருப்பாரு. டே எப்போண்டா ஐஸை ஓப்பன் பண்ணுவான்னுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கவர் டேயோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணபடி லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச், எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ க்யூட்டாக என்னை மாதிரி 2 சன்ஸ், ஒரு சன் ஒரு டாக்டர் எனக்கு கூப்பிட்டுருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா, ஒரு செகண்டில் நான் பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு என்ன ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு க்ரை பண்ணுறதை பார்த்துட்டு டே அப்படியே ஜங்கு கூட டீரியை வைட் பண்ணி விட்றாரு. நீ பெட்டை விட்டு எழுந்துக்கட்ட, நீ ரெஸ்ட் தான் எடுக்கணுமாங்கிற மாதிரி பெட்டில் படுக்க வச்சுட்டு
லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாரி கிஸ் பண்ண வருவாரா, டேய் போடுண்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மள்ட்ட புஷ் பண்ணுறாரு. போட்டும் போட்டு இப்படி லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லி தான்டா 2 பேபிஸ்க்கு நான் மாமாக்கியிருக்க. இன்னும் நான் அங்கேருந்து வெளியே கூட போகல, மறுபடியும் ப்ளே பண்ண வரியா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சிட்டல்னா, என்ன பேபி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து எனக்கு 2 பேபிஸை கூப்பிட்டுருக்க, ரிவார்டு ஏதாவது இந்த மாமனுக்கு கிடைக்கும்னு நினச்சேன். தெரியாதா நீ இத்தனை லவ் யூ சொல்லி அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ன்ட்டு போங்க இருந்துச்சு போ மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டல்னா, இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட கொஞ்சம் நம்ம டீஸ் பண்ணி விளாடுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறத நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஹவுஸ்க்கு டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வந்துருப்பாரு. பேபிஸை நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கவனிச்சிக்கிறாங்க. டேயுமே நல்லா கேராக இப்போ பார்த்துக்கிறாரு. இப்போ ஒர்க்குக்கெலாம் எங்கேயுமே போகலை. 2 பேபிஸ் ஆயிடுச்சுல, இனி 2 பேபிஸை வர பார்த்துக்கணுங்கிறதுனால எனக்கு மாடலிங் ஒர்க்லாம் இனி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட கம்பெனியில் மட்டும், அது அவரோட கம்பெனியில் அடுக்கு மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். மற்ற எதுக்குமே ஒர்க் பண்ண மாட்டார். இப்படி பேபிஸ் 2மே ஹேண்ட்ஸில் வச்சபடி அப்படி பேபிஸ் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ நம்ம சுகாவுக்கும் ஜிமினாவுக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் ஆகுது. நம்ம சுகாவை நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இங்கேருந்து சுகா இருக்கிற பிளேஸ்க்கு போய் ஜிமினாவை வில்லேஜில் வச்சு மேரேஜ் பண்ணி ஜிமினாவை சுகா கிட்ட விட்டுட்டு மறுபடியும் பாய்ஸஸ் அப்படியே அவங்க ஹவுஸ் கொண்டிருப்பாங்க. அப்படியே டேஸஸ்லாம் மூவ் ஆகி சுகாவோட மேரேஜுக்கு தான் நம்ம வில்லேஜுக்கு போயிருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பேபிக்கு 6 வயசாகிடுச்சு. 6 வயசு பசங்களாயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக்கு வில்லேஜ் பக்கமே கூட்டு போயிருக்க மாட்டார். இந்த மூமெண்ட்டில் இப்போன்னா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஃபேமிலியாக என் மாமா கூட திரும்பவும் வில்லேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பிலே வருவாரா. கரெக்டாக வில்லேஜுக்குலன்றானா நம்ம சுகாவும் ஜிமினாவும் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ இருக்க வெயிட் பண்ணுறாங்க. காரை விட்டு இறங்கின வேகத்துலேயே வேகமாக போய் நம்ம சுகாவை ஹேக் பண்ணிவிட்டு, ஹையா அங்கே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹேக் பண்ணேன். பார்த்தியா வில்லேஜுக்குள்ளே வந்ததோட அவன் பிஹேவியரை காட்டுறான். பார்த்தியா 2 பேபிஸை என்கிட்ட விட்டுட்டு எப்படி போய் ஹக் பண்ணிகிட்டு இருக்கான் பாரு. டேட்டையாங்க ஒழுங்கு மாதிரியே நெல் பேபி யார் தூக்கிட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்கு கட்டுனா என்ன ஜங்கு 2 பேபிஸை ஹேண்ட்ஸில் வாங்கிக்க சில ஸ்மைலாக இருந்துச்சு. இப்போ 2K சமக்கனா வலிக்கிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுகா கலாய்ச்சோம். கலாய்க்கிறீங்களா? கலாய்ப்படா கலாய்ப்ப எங்கே ஓம் பேபி அப்படிங்கிற மாதிரி சுகாவோட டாக்டரை கேட்கவும், அவங்க மற்ற சில்ட்ரன்ஸ் கூட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. ஒரே ஒரு சிங்கிள் டாக்டரை வச்சுட்டு நீ இந்த மாதிரி பேசுகிற, இந்த மாதிரி 2 பேபியை வச்சு பரடா பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்ஸு ஷோல்டரில் நம்ம குக்கி உட்காந்துருந்தா இன்னொரு ஷோல்டரில் ஜானா உட்காந்துருக்காங்க. நம்ம ஜொங்குக்கு படப்படுத்துகிறாங்க 2 பேரும் ட்வின்ஸ் வேறையா. இந்த மாதிரி இருக்கிற பொசிஷன் ஜொங்குக்கு செமையாக படுத்துகிற மூமெண்ட்டை பட்டுட்டு அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தால் 2 பேரையும் கீழே இறக்கி விட்டு உங்களோட மாம் ஹவுஸ்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் ப்ளே பண்ணுங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படியே அனுப்பிவிட்ருவார். இந்த மாதிரி அனுப்பிவிட்டான். இப்போ நம்ம குக்கியும் ஜோனாவும் கரெக்டாக டேக்கிட்ட வந்துடுவாங்க. இந்த மாதிரி டேக்கிட்ட வந்துட்டு டேயை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் பாவண்டா ஜங்குக் உன்னே மட்டும் 2 பேபிஸை என்னோட பிரதர் பூத் பண்ணிட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சுகர் திட்டுனா, ஏன்டா நான் அவ்வளோ மோசமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கூட நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் க்யூட்டாக தான் இந்த ஃபைட் இருக்குது. இந்த மாதிரி ஃபைட் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வில்லேஜ் சைடில் நைட்டு டைம் 3 பட்டப்படி அப்படி சர்க்கிள் சைஃபில் தரையில் உட்காந்துருந்து டேயோட மாம் அப்படியே எல்லாருக்குமே ஃபீட் பண்ணி விட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி 3 பட்டப்படி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு தான் அங்கிட்டு இங்கிட்டுமா மஸ்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு தான் இந்த வில்லேஜ் பக்கம் வரமாட்டேன்னு இந்த பயவில் நம்மளை அப்படி இப்படின்னு பேசி மிரட்டி கூட்டிகிட்டு வந்துட்டான். இனி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எப்போனா நான் சிட்டிக்கு போவேன்னு தெரியலப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப சேடானபடியே மஸ்கிட்ட அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தான். நம்மகிட்டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பட்டபடி ஒரு ஐயை பிளிங்க் பண்ணி பிளங்கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னால் பேபி இந்த அளவுக்கு எனக்கு சேராக பண்ணுற மொமெண்ட்டை பார்த்தா நைட்டு ஹெவியாக இருக்கும் முழுக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடிக்கிட்டே நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ ஆட்டோமேட்டிக் அவங்கவுங்களுக்கான ரூமுக்குள்ளே போய் அவங்கவுங்க ஸ்லீப் பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்டான்ட்டே எப்பண்டா வருவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். குக்கியும் ஜோனாவையும் ஹேண்ட்ஸில் தூக்கினபடி உள்ள வர்றாரு. ஏன் மாட்டாட்டி இதை உன் பேரண்ட்ஸ்கிட்ட விட்டுட்டு வந்து ஆகாதா அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் 2 பேரையுமே மாம்கிட்ட விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் தானே அதோட மாம், நான் தானே வச்சு
தப்பிச்சுக்கணும், என்கிட்டருந்து தப்பிக்கணும் தானே பேபி ரெண்டையும் தூக்கிட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியும் ஜானவி நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு இன்னைக்கு டேடை கூட சிரி பண்ணுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னெல்லாமோ விட்டா காட்டி பேபிஸ் 2 பேரையும் ஸ்லீப் பண்ண வச்சுருவாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அப்படியே திரும்பினா பேபிஸ்க்கு வந்து தனி பெட் இருக்கும். அந்த பெட்டில் தான் பேபிஸை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு டேயை பார்த்து திரும்பினா டேய் வந்து பெட்டில் டயர்டில் இவர் சொன்ன ஸ்டோரியிலையும் விட்டையிலையும் நம்ம டேயை ஸ்லீப் பண்ணிடுவார். என்ன திமிரு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டே பக்கத்தில் வந்துட்டு டேக்கு பேக் சைடில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ரப் பண்ணபடி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டோம் நம்மகிட்ட அப்படியே அந்த ஹேண்ட்ஸை அப்படி சுரண்டிகிட்டு இருக்காருல அதை தட்டி விட்டுட்டு மறுபடியும் ஸ்லீப் பண்ணால் பொண்டாட்டி என்ன பண்ணுற பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மோமெண்ட்டுக்கு என்னம்மாமா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரான். நீ தான் பேபி என்னோட பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே க்ளோஸ் அழுத்துட்டு எவ்வளோ நேரமாக உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன், பொண்டாட்டின்னு கூப்பிட்டா உனக்கு காட்டி கேட்காதா, கட்டி வர கூப்பிடணுமாடா? இங்கே பாரு, ஒழுங்கா இந்த ஜொங்குக்கோட பொண்டாட்டியா அமைதியாக நான் சொல்கிறத கேட்டு எனக்கு அக்செப்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்படி மிரட்டு வரான். முடியாது, என்ன பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசுனா பொண்டாட்டி ப்ளீஸ் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாத பொண்டாட்டி பாவம் மாமே அப்படிங்கிற மாதிரி பேசுவாராம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு சிரிப்பு இந்த மாதிரி சிரித்தான். அப்பா பேபி சிரிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஓவரான படி டே கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டே மாமா ப்ளே பண்ணுற ஒரு சாஃப்டான மூமெண்ட்டில் ப்ளே பண்ணுறா பேபி சிங்கர் தாண்டா ஸ்லீப் பண்ணுது. அப்புறம் நான் கட்டனே எழுந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கட்டுனா நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ரூடாகவே ப்ளே பண்ணுறாரு. இந்த இந்த பிளேயிங்கை மட்டும் ரூடாக விட மாட்டாங்கிறானே, எல்லாமே ரூடாக இருந்தால் எப்படி மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடியும் நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணுவார். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ டெம்பிளில் ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே வில்லேஜ் ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ண போகிறதுக்கு. இந்த மாதிரி ரெடி ஆனால் நம்ம ஜொங்குக்கு ஃபேண்ட்டு ஷர்ட்டை வேர் பண்ணோம். ஒரு ஷர்ட்டு கீழே கெட்டதுக்கு வேஷ்டி கொண்டு கொடுக்குறாரு நம்மட்டு. என்ன விபி இது வில்லேஜ் பிளேஸ்க்கு வந்துருக்குல்ல, சிட்டி சைட்லலாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இதுதான் நீ வேர் பண்ணணும். வேண்டாமே எனக்கு இதெல்லாம் கட்ட தெரியாது. ஏன் கட்ட தெரியாதுங்க, நான் கட்டி விட்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு வீட்டையே கட்டி விட்றாரு. ஏன்டே இப்படி பண்ணுறானுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். பக்கா லோக்கல் வில்லேஜ் பையன் நம்ம ஜொங்குக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ அப்படி மிரர் முன்னாடி கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கு விடுவோம். அந்த சிட்டிலேயே டாப் 10 பொசிஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி சிஓடா நான். கோட்டு ஷூட்டுன்னு போட்டு எப்படிலாமோ இருந்தேன்னு இந்த மாதிரி மாட்டிட்டல டே அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா இந்த மாதிரி. ஆமாம் மாமா, என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டல, என்கிட்ட மாட்டிக்கிட்டா நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதுக்கெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். உன் பொண்டாட்டி சொன்னால் கேட்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சொன்னால் எல்லாத்தையும் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வா பேபி தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குக்கியும் ஜானவி தூக்கி ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்தா டேடா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு செம்ம மாசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு மாசாடா தெரியுது, கோட்டு ஷூட்லாம் போட்டிருந்தேனே அது டெய்லி வேர் பண்ணுற ட்ரெஸ் இல்லை, இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருக்கதே ஹைலைட்டு. எல்லா டேடாவை விட நீங்கள் தான் நீங்கள் செம்ம லுக்கில் ஹாட்டாக இருக்கிறீங்க. இன்றைக்கி எல்லாருமே இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்காங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மாதிரி வேட்டி ஷர்ட் தான் வேர் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பிளான் பண்ணி அவளை வெறிங்க கூட்டிகிட்டு வந்து சிக்க வச்சுருக்கானாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் சரி எல்லாரும் கிளம்பிடுச்சுல பலாம்லாங்கிற மாதிரி அவங்க சன்ன ஹேண்ட்ஸில் வச்சபடி அங்கே இருந்த அந்த டெம்பிள் ஃபங்க்ஷன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி போய் அங்கே இருக்கிற பிளேஸில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி திங்ஸஸ்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் உரி அடிப்பாங்கள்ல, அதாவது கிராமத்து சைடில் உரி அடிப்பாங்க, அதாவது பானையை மேலே கட்டி ஒரு கம்பை வச்சு அடிக்கிற மாதிரி அந்த பிளேஸ் அங்கே அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். இதை நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் இப்படி சுற்றி பார்த்துட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு யாராலையுமே அதை அடிக்க முடியல. இந்த மாதிரி அடிக்க முடியாத மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்குனா என்னமோ அவளை வெறும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பானையை கூட வட அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசுவாரா? என்ன மாமா என்னமோ ஒன்றால் அடிக்க முடியும் மாதிரியே பேசுகிற,
ஐயோ, தெரியாமல் பேபி பக்கத்தில் இருக்கிறத கவனிக்காமல் பேசி தொலைச்சிட்டேனே, நம்மளெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சேச்சட்டையா வில்லேஜில் இருக்க பர்சன்ஸ்லாம் செம்ம கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பின்னாடி போய் நிற்பாரா, என்னை விட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போய் பின்னாடி நாட்டம் ஊக்க பிடிச்சி அந்த பிளேஸில் நடு சென்டரில் தள்ளி விடுறாரு. இவ்வளோ தூரத்துக்கு திட்ட தெரிஞ்சிச்சுல, போடா அந்த ஸ்டிக்கை வச்சு அதை அடிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து பேசு ப்ளீஸ், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். அதெல்லாம் தெரியாது மாமா, போ மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு போங்கிற மாதிரி சொல்லவும் வேறு வழியில் பொழுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நின்னோம். குக்கி ஜோனாவும் அந்த பானை அடிக்கிறதுக்கு ஸ்டிக்கை கொண்டு வந்து குச்சை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டேடு பானை உடச்சிட்டு தான் வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்தேன். ஃபேமிலியில் அவ்வளோ பேர் சேர்ந்து பிளான் பண்ணிங்களாடா, மாமுக்கேற்ற பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேபி இப்படி நோட் பண்ணிவிட்டு ஸ்டிக் அப்படி நோட் பண்ணால், நீ மட்டும் வின் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு மட்டும் புரிகிற மாடுலேஷனில் நம்மகிட்டே பேசுகிறத கேட்டு நிஜமா இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால் நிஜமாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ பாரு என்கிட்ட இப்படியா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பினோம். ஜொங்குக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, இதெல்லாம் வில்லேஜில் இருக்க பர்சன்ஸ் ப்ளே பண்ணி விளையாடுற கேம், என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு கூப்பிட்டா அது எப்படி அடிக்காது, நான் அடிக்காமல் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கரெக்டாக அது கிட்ட வரவும் நிறைய பர்சன்ஸ் வாட்டர் எடுத்து நம்ம ஜொங்குக்கு மேலே வீசுகிறாங்க. ஐயோ என்னடா பண்ணுறீங்க, ஃபுல்லாக ஜில் வாட்டர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜில் வாட்டருக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம காண்டாயிட்டாரு. டேய் மாமா ஒழுங்கு மரியாதை அதை மட்டும் நீ அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, பாட்டுக்கும் நான் வில்லேஜிலேருந்து சிட்டிக்கு வரமாட்டேங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இவன் வேற வரமாட்டேனே பயமுடுத்துறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிடா கொஞ்ச நேரம் குளிர கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த ஸ்டிக்கை மோட்டில் கடித்தபடி அப்படியே வேஷ்டி எடுத்து மடித்து கட்டுறாரு. கட்டிட்டு நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு, எப்போ பார்த்தாலும் வில்லேஜிலேருந்து வரமாட்டேன் நான் சொல்கிறேன், நீ வில்லேஜ் பக்கமே உன்னை வரவிடாத அளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் அந்த ஸ்டிக் அப்படியே சுற்றி கொஞ்சம் ப்ளே பண்ணபடி வாட்டர் கோரி விட்டுற மூமெண்ட்டுக்கும் கரெக்டாக பானையை அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அடித்து நம்ம ஜொங்குக்கு வின்னான மொமெண்ட்டை பட்டுட்டு டேக்கி செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி ஹாப்பியானா வில்லேஜில் இருக்க கேர்ள்ஸ் அவ்வளோ இருந்தோம் நம்ம ஜொங்குக்கு பட்டுட்டு என்னம்மா இருக்கிறாடா இந்த பர்சன்ட்டுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நம்ம ஜொங்குக்கு பட்டு ஃப்ளிட் பண்ணபடி பேசுவாங்களா, போடா குறைக்க ஜொங்குக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த வில்லேஜுங்கிற மாதிரிலாம் வர கேட்குறாங்க. இந்த மாதிரி இத்தனை கேர்ள்ஸ் நம்ம ஜொங்குக்கு சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்குது. ஜொங்குக்கோட பேபிஸ்க்கும் பிடிக்கல, நம்ம டேக்கு முடிக்கல. 3 மெம்பர்ஸும் வேகமாக வந்து நம்ம ஜொங்குக்கு முன்னாடி நின்றுட்டு, நம்ம ஜொங்குக்கோட பேபிஸ் தான், ஹே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் என்னோடய டேட் அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் சொன்னோம். என்னோடய மாமா கிட்ட உங்களுக்கு என்னடி பேச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, டே மாமா அத்தனை கேர்ள்ஸ் பேசுனதோட என்ன மறந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, நான் யார்கிட்டையாவது பேசுகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ணியிருக்கட்டே கிட்ட வந்துட்டு, பேபி ரொம்ப குளிருது, ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ மாமா மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமா அப்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்மகிட்ட ஜங்குக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேபிஸ் 2 பாய்ஸஸ் கூட அந்த டெம்பிள் பிளேஸ் கோயில் ஃபங்க்ஷனில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம டேட் அண்ட் ஜங்குக்கு ஹோஸ்ட் கூட்டுருப்பாரு. கூட்டு வந்த மூமெண்ட்டுக்கு நம்ம எட்டையோட ரூமில் வச்சு நம்ம ஜங்குக்கு பிரிஞ்சு மேய்ஞ்சிட்டாரு. என்னையாடா ப்ளே பண்ணி விளையாட விடுற, ஜில் வாட்டரை கோரி விட்டுறாங்க, வில்லேஜை விட்டு வரமாட்டேன் நான் சொல்லி என்னை மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் திட்டுறபடியே ஃபைட் பண்ணபடி நீ வில்லேஜை பற்றி பேசுவியானுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கிட்டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருக்கிற மொமெண்ட்டுக்கு சரி ஆமாம் ஒன்று அப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டேன், நீ அந்த வேடை சொல்லவே மாட்டேன் மாமா, அதுக்காக இவ்வளோ ரூடாக ப்ளே பண்ணாத, உன்னோட பேபி ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி கட்டணும். அதெல்லாம் முடியாது, எப்போ பட்டாலே என்ன அந்த மாதிரி சொல்லி நீ திட்டுற, நீ இந்த மவுட்லேருந்து வில்லேஜை விட்டு வர மாட்டேங்கிற மாதிரி சொன்னேன்னா அப்புறம் இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு அன்னைக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம கூட நம்ம ஜொங்குக் இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இன்டிமேட்டாக இருந்துட்டு ஜொங்குக் டேக்கு மேலேயே ஹூவரானபடி அப்படியே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் ஆனோம். இந்த மாதிரி ஜொங்குக் ஸ்லீப் ஆகிட்டார், டே ஸ்லீப் ஆகலை, ஜொங்குக் தான் ஸ்லீப் ஆகிருக்காரு. ஸ்லீப் ஆகிருக்க ஜொங்குக்கை நோட் பண்ணிவிட்டு
ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணபடி ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு உண்மையிலே உன்னை மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு எங்கே தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு நீ என் மேலே லவ் காட்டுற. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் எனக்கு பெயினாக இருந்தாலும் எப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணால் ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. டே மாமா ப்ளே பண்ணிட்டு போடுண்டா டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பெட்ஷீட்டை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம டே அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகும். இப்போ நம்ம டே ஜங்குக்கும் வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி அவங்க ஹவுஸில் உட்காந்துருந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணபடி ஸ்டோரி மாதிரி பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் தான் கூட இருக்கிற அந்த மூமெண்ட்டையும் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு வில்லேஜ் லைஃப்லாம் கொஞ்சம் போராக இருக்கும்னு நினச்சேன். முக்கியமாக தனக்கு செட் ஆக மாட்டான்னு நினச்சேன். ஆனால் எனக்குள்ளே வந்து ஃபீலை கொடுத்து லவ்வை கொடுத்து என்னோடய ஒய்ஃபாக சேஞ்ச் ஆகி இப்படி நாட்டித்தனமாக ப்ளே பண்ணி விளாட்ற 2 பேபிஸை கொடுத்து எனக்கு ஒரு ஹாப்பியான லைஃபே கொடுத்துருக்கான். உண்மையிலே இந்த லைஃப்பை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேனோ நினச்சேன். இப்போ தான் எனக்கு எல்லாம்ங்கிற மாதிரி என்னோடய வேர்ல்டாகவே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இந்த மூமெண்ட்டும் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் எண்ட் பண்ணுறேன். ஓகே பாய்.